الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த நல்லதொரு தருணத்தில் உணவளிப்போம் உணவளிக்க தூண்டுவோம் என்கின்ற தலைப்பின் கீழான சில மார்க்கம் சார்ந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாகவே நாம் வாழக்கூடிய இந்த உலகை பொறுத்தவரை இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் ஏராளம் இருந்தாலும் எல்லா படைப்புகளையும் விட இறைவன் சிறந்த படைப்பு என்று மனித படைப்பை பேசக்கூடிய வசனங்களை திருமறையில் பார்க்கிறோம். இப்படி மனிதர்களை அல்லாஹ் பல கோடிகளாக படைத்து பல்கி பெருக செய்திருந்தாலும் எல்லா நபர்களையும் அல்லாஹ் ஒரே தரத்தில் வைத்திருக்கவில்லை. எல்லா நபர்களும் செல்வந்தர்களாக இருக்கிறார்களா என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் அதற்கான பதில் இல்லை என்றுதான் நாம் நிச்சயம் சொல்வோம். எல்லா நபர்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில்தான் இருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை என்றுதான் நாம் நிச்சயம் சொல்ல இயலும். இறைவனுடைய இந்த உலகத்தின் படைப்பின் யதார்த்த நிலை என்னவென்றால், செல்வந்தர்களும் இருப்பார்கள், ஏழைகளும் இருப்பார்கள், நடுத்தர மக்களும் இருப்பார்கள், ஒரு நாள் உணவிற்கு உண்பதற்கு வழியில்லாத யாசகம் கேட்டு யாசிக்கக்கூடியவர்களும் மக்களில் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இதுவெல்லாம் இறைவனுடைய ஏற்பாடு. இப்படி இந்த உலகத்தில் வாழுகிற ஏழைகளாக இருக்கிற மக்களுக்கு இறைவன் நாளை மறுமையில் ஏராளமான நன்மைகளையும் அந்தஸ்துகளையும் வைத்திருந்தாலும் இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி மதிக்கப்பட வேண்டும், அவர்கள் எப்படி கண்ணும் கருத்துமாய் பார்க்கப்பட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லுகின்ற பல வசனங்களும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் நம்மை பண்படுத்தக்கூடும் என்பதை நான் இந்த உரையிலே எதிர்பார்க்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே எந்த அளவிற்கு சொல்லுகிறான் என்றால், நன்மைகளை நாம் ஆசைப்பட்டு தேடி தேடி அலைந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான அமல்களுக்கு அல்லாஹ் சிறந்த கூலிகளை தருவான். பொதுவாகவே இந்த உலகத்தில் மனிதர்களுடைய ஆசைகள் எப்படி இருக்கும், எதை செய்தாலும் சிறந்ததை செய்ய வேண்டும், செய்வது தாமதமாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்தால் போதுமானது, எப்படியாவது ஒரு பெஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் தான் நம்மில் அதிகம் பேர் இருக்கிறோம். அல் பக்ரா என்கின்ற அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறோம், வயின் துபுது சதகாத்தி ஃபனி அம்மாஹி, நம்முடைய பொருளாதாரத்தை நீங்கள் தாராளமாக வெளிப்படையாக செலவு செய்தாலும், வயின் துஹ்ஃபூஹா வ துஅத்துஹல் ஃபுகரா, ஏழைகளுக்கு அதை நீங்கள் மறைத்து கொடுத்தாலோ ஃபஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு மிகச்சிறந்தது, வயுகஃபிரு அன்கும் மின் செய்யாத்திக்கும், உங்களை உங்களுடைய பாவங்களிலிருந்து அது மன்னிக்க செய்யும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். நீங்கள் சிறந்ததை ஏழைகளுக்கு உணவளிப்பதன் மூலமாக அடைந்து கொள்ளலாம் என்ற இந்த ஒரு வசனம் நமக்கு போதுமான ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்ற அடிப்படையான வசனம் இது. இன்னும் எந்த அளவு இருக்கின்றால், ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல் இன்சான் என்கின்ற அத்தியாயத்திலே 8வது வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாக படித்து பார்த்தால் அல்லாஹ் அந்த வசனங்களில் நம்பிக்கை கொண்டவருடைய பண்பை அவர்கள் எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயத்தீம வஸீரா, அவர்கள் இறைவன் மீது கொண்ட நேசத்தின் பாசத்தின் காரணத்தினால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அவர்கள் உணவளிக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அவர்கள் இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை, அவர்கள் யாரிடத்திலும் எதையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதற்கு அடுத்த அவருடைய வாசகங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடிதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடத்திலிருந்து ஒரு கூலியையும் உங்களிடத்திலிருந்து நன்றி கடனையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் எதை கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் போதுமானது. மனிதர்களுடைய இந்த பேச்சுக்களோ பொருளாதாரங்களோ அவருடைய நன்றிகளோ எங்களுக்கு தேவையில்லை என்பதை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நம்பிக்கையாளர்களுடைய அடையாளமாக எடுத்து சொல்லுகிறான். இன்றைக்கு இந்த ஒரு பண்பு, ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் இந்த உணவளிக்கக்கூடிய பண்பிலே எந்த நிலையில் இருக்கிறோம்? ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலை என்னவென்றால், சாதாரண நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம் செய்வதில் உயர்ந்த இடத்தில் தான் இருப்பார்கள். எந்த அளவுக்கு நான் ஒரே ஒரு சம்பவம் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட 602வது இலக்கத்தில் இருக்கிற ஒரு நபிமொழியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் சில தோழர்கள் இருந்தார்கள், அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்ற ஒரு தோழர்கள் ஒரு கூட்டமாய் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு மார்க்கத்தை கற்பார்கள். அவர்களுக்கு உண்பதற்கு யாரேனும் அன்பளிப்பாக உணவு கொடுத்தால் உண்பார்கள். உணவில்லை என்றால் அப்படியே மார்க்கத்தை கற்பதற்கு தங்களுடைய நேரத்தை செலவிடுவார்கள். அவங்களுக்கு போய் தங்குறதுக்கு வீடோ மனைவி பிள்ளைகளோ என்ற இந்த நிலை திண்ணை தோழர்களுக்கு இல்லை. இந்த சூழலில் அல்லாஹ்வுடைய தூதர் இவருடைய நிலையை புரிந்து கொண்டு நபி தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்கிறார்கள். யாருடைய வீட்டில் உண்பதற்கு உணவு இருக்கிறதோ அவர் தன்னோடு 3 நபர்களுக்கு உணவு இருந்தால் 4ஆமவராக ஒருவரை அழைத்து செல்லட்டும். 4 நபருக்கு உணவு இருந்தால் 5ஆமவராக ஒருத்தரை அழைத்து செல்லட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்கிறார்கள். நபிகளாருடைய உபதேசத்தை தன்னுடைய உள்ளத்தில் ஏந்தி பிடித்த தோழர்கள் தன்னுடைய வீட்டிற்கு தோழர்களை அழைத்து செல்கிறார்கள். அபூபக்கர் எந்திரிக்கிறாங்க, தன்னுடைய வீட்டிற்கு ஒரு நபரை அழைத்து செல்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு தோழர்களும் தன்னால் இயன்றதை செய்கிறார்கள். பொதுவாகவே ஒரு நபர் நன்மை ஏவுகிறார். நன்மை ஏவக்கூடியவரை பார்த்து நாம் கேள்வி கேட்போம், நம்முடைய உள்ளம் கேட்கும். வெளிப்படையில் வாயளவில் கேட்காவிட்டாலும் கூட நம்முடைய உள்ளத்தில் நிச்சயம் அந்த கேள்விகள் எழும். என்ன கேள்வி? ஒரு ஆள்கிட்ட சொல்றோம், பாய் தர்மம் செய்யுங்களேன், ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் இருந்தா கொடுங்களேன். நான் 10 20 இருக்க கொடுக்கறது இருக்கட்டும், நீ எவ்வளவு கொடுப்ப? நான் கொடுக்கிறேன், கொடுக்காம கூட போறேன், சொல்ற நீ என்ன செஞ்ச? எல்லோருடைய உள்ளத்திலும் எழக்கூடிய பிரதானமான கேள்விகள் இது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை பக்கங்களும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டிற்கு உணவளிப்பதற்காக 10 நபர்களை அழைத்து செல்கிறார்களே. இன்னைக்கு வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க, வீட்டிற்கு அழைத்து சென்றுதான் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற நிர்பந்த நிலை இல்லை. யார் யார் ஏழைகள் என்று நாம் நிச்சயம் அடையாளம் கண்டு விடுவோம். இப்படியானவர்களை தேடி சென்று கொடுக்க இயலாதா? இப்படி கொடுப்பது நமக்கு இலகுவா இல்லையா? இதை செய்வதற்கு நம்மில் பலர் முன் வருவதில்லை. பொதுவாகவே ஏழைகள் என்றால் யார், அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கான வரைவிலக்கணத்தை சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழும்போது எந்த ஒரு ஏழையுமே நீங்க எடுத்துக்கிறீங்களேன், எந்த ஒரு ஏழையாக இருந்தாலும் தன்னுடைய வறுமை யாரிடத்தும் சொல்ல மாட்டார்கள். நான் போட்டிருக்கிற சட்டையை பார்த்தீங்களா, என் பிள்ளை போட்டிருக்கிற செருப்பை பார்த்தீங்களா, எங்க வீட்டுல 3 நாளா சாப்பிடலங்க, 4 நாளா சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், என் பிள்ளை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறேன். எந்த ஏழையும் தன்னுடைய ஏழ்மையை வெளிப்படுத்தவும், நீங்க எல்லாம் செலவிடலன்னா நாங்க செத்து போயிருவோம், எங்களுக்கு உணவளிக்கவில்லை என்றால் நாங்கள் வாழ இயலாது என்று தன்னுடைய ஏழ்மையை தன் பிறரிடத்தில் சொல்லவும், அதன் மூலமாக உதவி கேட்கவும் மாட்டார்கள். இதுதான் ஏழைகளுடைய யதார்த்த நிலை. உண்மையாகவே ஏழைகளாக இருப்பவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அதைத்தான் சொன்னார்கள். ஓரிரு கவல உணவிற்காகவும் அல்லது ஓரிரு பேரித்தமிழ துண்டிற்காகவும் தன்னுடைய சுயமரியாதை இழந்து தன்மானத்தை இணர்ந்து பிறரிடத்திலே கை நீட்டி தன்னுடைய யாசகத்தை கேட்க மாட்டார்கள். எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்க மாட்டாங்க. இவர்கள் தான் உண்மையான ஏழைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வரைவிலக்கணத்தை பார்க்கிறோம். இப்படியான ஏழைகளை நாம் கண்டிருந்தும் கூட அவர்களுக்கு உணவளிக்காமல் நாம் இன்னும் பின்தங்கிய நிலையில் இருப்போமையானால் அவர்களை கைவிட்டதற்கான கவனிக்காமல் இருந்ததற்கான பாவத்தை நாம் நிச்சயமும் சுமப்போம். இன்னும் எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலையை பற்றி ஹதீஸ்கள் வர்ணிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய மாதத்திலே புயல் காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் மற்ற நேரத்திலும் தர்மம் செய்வார்கள். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அதிலும் தாராளமாக தன்னுடைய பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய யதார்த்த நிலை ஒவ்வொரு ரமலானிலும் சரி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, குர்ஆனை ரிவிஷன் செய்வார்கள். இப்படியான நிலையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலை அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக
புயல் காட்டை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்ற செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. பொதுக்கூட்டம் மற்றும் மாநாடுகளுக்கு லைட்டிங், சவுண்ட் உட்பட அனைத்து ஏற்பாடுகளுக்கும் செந்தில் சவுண்ட் சர்வீஸ், பூந்தமல்லி, சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாஅத் எலைட் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் 52/1 2nd floor மண்ணடி ஸ்ட்ரீட், மண்ணடி, சென்னை 1. கான்டாக்ட் நம்பர் 044-4232-6055. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பெரம்பலூர் கிளை, பெரம்பலூர் மாவட்டம். இப்படி தர்மத்தில் உச்சாணி நிலையில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்றால் காரணம் புரியுதா? லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இவரிடத்தில் எல்லாவற்றிற்கும் முன்மாதிரி இருக்கிறது, இவரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறானே. அதற்கான காரணம் இதுதான். தன்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை எப்படியாவது ஏழைகளுக்கு செலவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்த தூதர் தன்னுடைய தோழர்களையும் அப்படித்தான் வார்த்தெடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சில செய்திகளை பார்க்கிறோம். நபிகளாருக்கு பின்னால் அதிகமாக தாராளமாக வாரி வழங்குபவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள்தான். நிலை என்ன? எப்படி தன்னுடைய தோழர்களை வார்த்தெடுத்திருக்கிறார்கள்? இன்னும் எந்த அளவுக்குனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி அன்னை ஜைனப் பின்த் ஹுசைமா ரலியல்லாஹு அவர்களை பற்றி ஒரே ஒரு மிக முக்கியமான தகவல். இவர்களை பற்றி அதிகமான தகவல்களை நாம் அறியாமல் இருக்கலாம், ஆனால் இது மிக முக்கியமான வரலாற்றுகளில் பேசப்பட்ட தகவல். பொதுவாகவே நம்ம ஊர்ல இருக்கிற ஆட்களுக்கு, நபிகளாருடைய காலத்தில் இருந்த நபர்களுக்கு பட்டை பெயர் சூட்டப்பட்டதென்றால் அதற்கு பின்னணி காரணம் உண்டு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பட்ட பேர் என்ன? அபூ ஹுரைரான்றது அவங்க பேர் இல்லை, இவர்களுக்கு சூட்டப்பட்ட பட்டை பெயர். ஒவ்வொரு தோழர்களுக்கும் இப்படியான நிலைதான். இப்ப இந்த ஜைனப் பின்த் ஹுசைமா என்று சொல்லக்கூடிய அன்னை இவர்களுக்கு சூட்டப்படுகிற பட்டை பெயர் என்ன? உம்முல் மசாக்கின், ஏழைகளின் தாய் என்றே இவர்களுக்கு பட்டை பெயர் சூட்டப்படுகிறது. ஏன்? இவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இருந்தார்கள், தர்மம் செய்பவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு இருந்திருக்கிறார்கள்? ஒரு ஆளை இவங்க தாங்க உணவளிப்பதில் டாப் என்று சொல்வதற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஜைனப் பின்த் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்திருக்கிறார்களே. இன்றைக்கு நம்முடைய பெண்மணிகளை எடுத்து பாருங்கள். யார் யாரையோ முன்மாதிரியாக எடுப்பதற்கு ஆசைப்படுகிறோம். ஏதோ ஒரு சினிமா நட்சத்திரம் கொடுத்து விட்டார், உணவளித்து விட்டார், அவரை போன்று நானும் செய்கிறேன். நாய்களுக்கு உணவளித்தார், தெருவில் நடந்து செல்கிற ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்தார், அதனால் நானும் செய்கிறேன் என்று செல்லக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஜைனப் பின்த் ஹுசைமா அவர்களுடைய பெயரே உம்முல் மசாக்கின், பட்டை பெயர். இப்படியான பெயர்களுக்கு சொந்தக்காரர் நம்ம எத்தனை பேர்? நம்மை யாரேனும் கை நீட்டி சொல்ல இயலுமா? இவர்கள் பொருளாதாரத்தை அதிகமாக ஏழைகளுக்கு கொடுப்பவர்கள். அப்படி உள்ளவர்கள் இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு மென்மேலும் அருள் செய்ய போதுமானவன். ஆனால் இன்றைக்கும் ஏழைகளுக்கு உணவளிக்காமல் அவர்களுக்கு கொடுப்பதற்கு சிந்திக்கக்கூடியதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த கஞ்சத்தனம் தாங்க. பொருளாதாரத்தை செலவிட்டால் எங்க ஏன்ட்ட இருந்து போயிருமோ, நான் கொடுக்கிற காசு கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிருமோ என்ற சிந்தனை பல மக்களிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகளாரிடத்திலே சொல்லி மக்களுக்கு சொல்லுகிறான். நபியே, நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள், அன்ஃபிக்கா இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, நீ செலவு செய். நீ அப்படி செலவு செய்தால் நான் உன் மீது செலவு செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். நீ கொடுப்பா, நீ கொடுத்தால் அப்போது நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஞ்சத்தனத்தை உடைக்கக்கூடிய ஒரு வசனத்தை, ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான். திருமலை குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம். உம்முடைய கரத்தை ஒரேடியாக கழுத்தில் கட்டிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். ஒரேடியாக கொடுத்து விடவும் வேண்டாம், எல்லாம் கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாமல் நின்ற வேணாம். உங்களிடத்தில் இருப்பதை கொடுங்கள், உங்களால் இயன்றதை கொடுங்கள். இன்னைக்கு நாம 4 பேர் சாப்பிடுறோமா, 5வது ஒரு ஆளுக்கு சாப்பாடுக்கு சேர்த்து கொடுக்கலாமே. 6 பேர் சமைக்கிறோமா, 6வது ஒரு ஆளுக்கு சேர்த்து சமைக்கலாமே. இன்றைக்கு ரமலானுடைய மாதத்திலே சகருடைய உணவு இல்லாமல் எத்தனை பேர் தவிக்கிறார்கள்? வீதிகளில் போய் பாருங்க. சாப்பாடு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இலவசமாக எங்கு கிடைக்கும் என்று ஏங்கி கிடக்கிறார்கள். இவங்கெல்லாம் அரவணைக்கலாமே.
இவர்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை செலவிட்டு உணவை கொடுக்கலாமே. இந்த நிலை மாறணும். நாம் செய்கின்ற இந்த அமல் இஸ்லாத்திலே சிறந்த அமல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு ஆள் வராரு, வந்த அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுல் இஸ்லாமில் கைம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே சிறந்த அமல் எது என்று கேட்கிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துத்தைமு தாம், ஏழைக்கு உணவளிப்பது என்று முதல் இடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களுக்கு தான் கொடுத்தார்கள். அந்த அமலைத்தான் சொன்னார்கள். பின்பு அடுத்தடுத்த அமல்களை நபிகளார் சொல்லுகிறார்கள், முதல் இடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுப்பது ஏழைகளுக்கு உணவளியுங்கள். ஏழைகளுக்கு நீங்கள் உணவளித்தால் இஸ்லாத்தில் சிறந்த அமலை செய்து விட்டீர்கள். இன்றைக்கு இஸ்லாத்தில் சிறந்த அமலை செய்வதற்கு நாம் தயாராகி விட்டோமா? சிறந்த அமலை நாம் செய்வதை ஆர்வப்படுகிறோமா? இல்லதா அதில் மிக அலட்சியமுடையவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். பொதுவாகவே மனிதர்கள் இரண்டு விதமாக இருக்கிறார்கள். நன்மையை சொல்லி அவர்களுக்கு ஒரு சந்தோஷமூட்டக்கூடிய விஷயத்தை சொன்னால் அந்த நன்மையிலே ஆர்வப்படக்கூடியவர்கள் ஒரு சாரார். இல்லை, தண்டனைகளை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைத்தால் அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளக்கூடியவர்கள் ஒரு சாரார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு சாரார்களுக்குமே சரிசமமாக தன்னுடைய போதனைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். இந்த நன்மைகளுக்கு ஆசைப்பட்டு இறைவனுடைய கூலியை எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்கள் தான் ஏராளமான நபர்கள் நம்மில் இருக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுகின்ற ஓர் அறிவுரையை, மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை கேளுங்கள். இப்னு ஹுசைமாவிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான நபிமொழி 2137வது இலக்கத்தில் பார்க்கிறோம். நபிகளார் சொல்லுகிறார்கள், இன்னஃபில் ஜன்னத்தில் குர்ஃபான், சுவனத்திலே ஒரு மாளிகை இருக்கிறது. கது யுரா லாஹிருஹா மின் பாத்தினிஹா வ பாத்தினுஹா மின் பாஹிரிஹா, அதனுடைய உட்புறத்திலிருந்து வெளிப்புறத்தையும் அதனுடைய வெளிப்புறத்திலிருந்து உட்புறத்தையும் பார்க்கலாம். அத்தல்லாஹு லிமன் அத்தாமத்தாம், யார் ஏழைகளுக்கு உணவளிக்கிறாரோ அவருக்குத்தான் அல்லாஹ் இதை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்றைக்கு வீதிகளில் நடந்து செல்கிறோம், கட்டப்பட்டிருக்கிற வீட்டை பார்க்கிறோம். கண்ணாடியால் ரசனையாக கட்டப்பட்ட வீடுகளை பார்த்து நாம் பிரமித்து போகிறோம். என்ன மாதிரியான வீடு, இன்ஜினியர் என்ன மாதிரி கட்டி இருக்கிறான், டெக்கரேஷன் வேற லெவலா இருக்குது. பேசுறோமே, ஆசைப்படுறோமே, இது மாதிரியான வீட்டை நான் கட்டி எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும் எண்ணம் கொள்கிறோம், ஏக்கம் கொள்கிறோம், இலக்கை வைக்கிறோம், அதற்காக ஓடக்கூடியவர்களும் இருக்கிறோம். ஆனால் இலகுவாக இந்த வாய்ப்பை அடைவதற்கு அல்லாஹ் ஒரு வழியை சொல்லித் தருகிறான். ஏழைகளுக்கு உணவளி, லிமனத்தாமத்தாம், யார் ஏழைகளுக்கு உணவளிக்கிறாரோ அவருக்கு இந்த மாளிகை உண்டு. கண்ணாடியால் கட்டப்பட்ட மாளிகை, உள்ள இருந்து பார்த்தா வெளியே தெரியும், வெளியே இருந்து பார்த்தா உள்ள தெரியும். அப்படியான ஒரு மாளிகையை, அப்படியான ஒரு அறையை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறானே, இது நமக்கு வேணாமா? இப்படியான ஒரு சிறப்பை நாம் இழந்துவிட்டு இந்த சிறப்பை அடையாளர்களாக இருக்க வேண்டுமா? செய்ய வேண்டிய ஒரே ஒரு அமல் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவம் எப்போது வந்ததும் அதற்கு முன்பும் ஏழைகளுக்கு உணவளிப்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நிலையில் உயர்ந்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். உதவி செய்வதில் நபிகளாருடைய நிலை வேறாகத்தான் இருந்திருக்கிறது. நபித்துவம் வந்ததிலிருந்து தான் மரணிக்கின்ற வரைக்கும் உணவளிக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் உயர்தரத்தில் தான் இருந்திருக்கிறார்கள். இன்னும் எந்த அளவிற்கு என்றால், பெருநாளுடைய தர்மத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்க சொன்னார்கள். பெருநாளுடைய தர்மம் ஏன் கொடுக்கிறோம்? ஃபித்ராவை கொடுக்கிறோமே. கொடுக்கிற ஃபித்ராவினுடைய நிலை எதற்கு? இந்த ஃபித்ராவுடைய தர்மம் எல்லா நபர்களுக்கும் கடமை. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், சிறியவர்கள், அடிமையாக இருந்தாலும் கூட அவருடைய எஜமான் அவருக்கு ஃபித்ராவுடைய தர்மத்தை நிறைவேற்றிவிட வேண்டும். தங்களின் ஊர்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏழையும் என்னால் பெருநாள் தினத்தை கொண்டாட முடியவில்லையே, எல்லாரும் கொண்டாடுறாங்களே, எல்லாருக்கும் பெருநாளுடைய தினம் சந்தோஷமாக இருக்கிறதே, என்னிடத்தில் பொருளாதாரம் இல்லையே, எங்களால் கொண்டாட முடியவில்லையே என்ற ஏக்கம் கொண்டு யாரும் இருந்துவிடக் கூடாது என்பதை உணர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாளுடைய தர்மத்தை கடமையாக்குகிறார்கள். கொடுத்துவிட்டு பெருநாளுடைய தினத்திற்கு வாருங்கள். இன்றைக்கு ஃபித்ராவுடைய தர்மத்திற்கான பொருட்கள் வேக வேகமாக வசூல் செய்யப்பட்டு அதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், பெருநாளுடைய திடலிற்கு செல்வதற்கு முன்பாக
எல்லா நபர்களும் பெருநாளுடைய தர்மத்தை கொடுத்து விட வேண்டும், அதற்கான நன்மைகளை அடைந்து விட வேண்டும், ஏழைகளுக்கு பொருட்கள் சென்று சேர்ந்து விட வேண்டும் என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அதில் மிக கவனமாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் கடமை என்று சொல்ல போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கடமை நம்ம கொடுத்தே ஆகணும். ஏழைகளுக்கு உணவளிப்பதில் நாம் எப்போதும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு உணவளிக்காததால் அவர்களுக்கென்றே அல்லாஹ் தனியாக நரகத்தை தயார் செய்திருக்கிறான். எந்த அளவுக்கு நான் ஏழைகள் கவனிக்கப்படாமல் இந்த உலக வாழ்க்கையில் தன்னுடைய பொருளாதாரத்தை தனக்கு தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு என்று சேமித்துக் கொண்டவர்கள் நரகத்தில் கிடப்பார்கள். நரகத்தினுடைய வகைகள் பல இருக்கிறது. சொர்க்கத்தில் இருப்பவர்கள் நரகவாசிகளை பார்த்து பேசுவார்களாம், அனில் முஜ்ரிமீனமா சலக்கக்கும் ஃபீ சகர். சக்கர் என்ற இந்த நரகத்திலே உங்களை கொண்டு சேர்த்தது எது? அப்ப நீங்க ஏன் இந்த சக்கர் நரகத்தில் வந்து விழுந்தீங்க என்று அவர்களை பார்த்து கேட்கும் போது நரகவாசிகள் புலம்புவார்களாம், காலூ லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை, வலம் நக்கும் நுத்ஈமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்போராக நாங்கள் இருக்கவில்லை. தொழுகளை சரி, ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலங்க. அந்த ஒரு காரியத்திற்காக, அந்த பாவச் செயலை செய்து விட்டதற்காக இறைவன் எங்களை இந்த நரகத்தில் போட்டு விட்டான் என்று புலம்புவார்கள். இந்த புலம்பர்களுக்கு சொந்தக்காரர்களாக ஆகுவதற்காகத்தான் நாம் நம்மை தயார்படுத்துகிறோமா? அதற்காகத்தான் நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறோமா? நம்முடைய பிள்ளைகளை அதற்காகத்தான் ஆயத்தப்படுத்துகிறோமா? எத்தனையோ விஷயங்களை பேசுகிற நாம், எத்தனையோ விஷயங்களில் சிந்தனைகளை செதுக்குகிற நாம், ஏழைகளுக்கு உணவளிப்பது எப்படி, அவர்களை எப்படி நாம் கவனம் எடுப்பது, அவர்கள் ஏழ்மைத்தனத்திலிருந்து எப்படி நாம் பிரித்தெடுப்பது, ஏழ்மை இருக்கக்கூடாது என்று ஆசைப்பட வேண்டும். அவர்களுக்கான உதவிகளை நாம் ஏறெடுத்து செய்ய வேண்டும். அதற்கான முயற்சிகளை இனி வரும் காலங்களில் எடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு உணவளிப்பதால் ஒரு சிறப்பு, உணவளிக்காதால் ஒரு தண்டனை என்று இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாகவே இரண்டு விதமாக நன்மைகளை தருவான். நன்மை செய்தவர் அவருக்கு ஒரு கூலி, நன்மைக்கு தூண்டியவர் அவருக்கு ஒரு கூலி என்று அல்லாஹ் இரண்டு விதமாக நன்மைகளை நாளை மறுமையில் கொடுப்பான். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மை செய்யாமல் இருந்தவர்களுக்கு தண்டனை என்றும் நன்மை செய்ய தூண்டாதவர்களுக்கு தண்டனை என்றும் சொல்லக்கூடிய ஒரு அமல் என்றால் இந்த ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய இந்த அமல் தான். ஏழைக்கு உணவளிக்கலையா, நீயும் பாவி, உனக்கும் நரகம் உண்டு. ஏழைக்கு உணவளிக்க தூண்டவில்லையா, நீயும் அல்லாஹ்வுடைய பட்டியலில் பாவிதான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். அல் ஹாக்கா என்கின்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் தொடர்ச்சியாக அவருடைய நிலையை பட்டியலிடுகிறான். ஹுதூஹு ஃபகுல்லும், அவர்களை பிடியுங்கள், அவர்களுக்கு விலங்கிடுங்கள். சும்மல் ஜஹீம சல்லும், நரகத்தில் அவர்களை தூக்கி எறியுங்கள். பிறகு அவர்களுக்கு 70 முழம் கொண்ட சங்கிலியால் அவர்களை பிணையுங்கள். அல்லாஹ்வை அவன் நம்பிக்கை கொள்ளாதவனாக இருந்தால் லா யஹுந்து அலா தஆமில் மிஸ்கின், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவில்லை. அவன் செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கோபத்தை பாருங்கள். அவனை பிடி, அவனை விடாதே, அவனுக்கு சங்கிலியை போடுங்கள், 70 முழம் கொண்ட சங்கிலியால் பிணையுங்கள், நரகத்தில் தூக்கி வீசுங்கள். காரணம், அல்லாஹ்வை நம்பலன், ஏழைக்கு உணவளிக்கலன், ஏழைக்கு உணவளிக்க தூண்டவில்லை. ஏழைக்கு உணவளிக்க தூண்டாததால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்களும் பாவிகள் தான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். இப்ப நாம் நம்மால் கொடுக்க இயலவில்லை என்ற நிலையில் இருப்போம். யாரெல்லாம் செல்வந்தர்களாக ஊரில் தென்படுவார்களோ அவர்களிடத்தில் இவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள், இவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு நீங்கள் பொருளாதாரத்தை கொடுத்து உதவலாமே என்ற ஒரு சிந்தனையை, அவர்களுக்கான ஒரு அறிவுரையை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் அந்த நிலையில் இல்லை என்றால் நாமும் அல்லாஹ்வுடைய பட்டியலில் பாவிகள் தான், அல்லாஹ்விடத்திலே மிக கொடூரமாக தண்டிக்கப்படுவோம் என்பதற்கு இந்த ஒரு வசனம் போதுமானதாக இருக்கிறது. எனவே இனிவரும் காலங்களில் ஏழைகளுக்கு உணவளித்து உணவளிக்க இயலாதோர் உணவளிக்க தூண்டி இறைவனிடத்தில் நாளை மறுமையில் கண்ணாடியால் செதுக்கப்பட்ட சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் ஆக்கி அருள்புரிய பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நிகழ்ச்சி
நிகழ்ச்சி சிறக்க துவா செய்கிறோம். என்றும் உங்கள் தாஜ் ஜுவல்லர்ஸ், புளியங்குடி நகரின் நம்பிக்கை. உங்கள் தாஜ் ஜுவல்லர்ஸ் ஏசி, BIS 916 KDM ஹால்மார்க் ஷோரூம், காந்தி பஜார், புளியங்குடி மற்றும் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர். الحمد لله رب العالمين الرحمن الرحيم. நீங்க கேட்கின்ற அடிமையை விட, நீங்க எதிர்பார்க்கின்ற அந்த பொருட்களை விட நீங்க இறைவனை திக்கு செய்யுங்க, அது உங்களுக்கு ரொம்ப பெருசுன்னு பொருந்திக்கிட்டாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட பெண்களும் இருக்க தானே செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. ரியலான ஒரு ஆய்வறிக்கை, ஹார்வர்ட் பிசினஸ் ரெவ்யூன்னு HBR அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தால் வீட்டை வாங்க முடியும், ஆனால் குடும்பத்தை வாங்க முடியாது. பணத்தால் கடிகாரத்தை வாங்க முடியும், நேரத்தை வாங்க முடியாது. பணத்தால் மருத்துவரை வாங்க முடியும், ஒரு நல்ல ஹெல்த் வாங்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான அழகிய முன்மாதிரி, லக்கத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முன்மாதிரி தூதர். பொருளாதாரத்தை கேட்டு பிரார்த்தித்து இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. TNDJவின் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்பது குடும்ப மகிழ்ச்சி பெருகுவதற்கு பெரிதும் தேவை பணமா மனமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இரண்டு தரப்பில் உள்ளவங்களும் வலுவான முறையில் ரொம்ப ஆதாரமாக சொன்னாங்க. முதல்ல குடும்ப மகிழ்ச்சியை பார்த்தோம், அதற்கு பிறகு கணவன் மனைவிக்கு மத்தியிலே உள்ள மகிழ்ச்சி சம்பந்தமான விஷயங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இப்போ நீங்கள் பதிவு செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய தலைப்பு குடும்ப வாழ்க்கைக்கு பெரிதும் மகிழ்ச்சி தரக்கூடியது பணமா மனமா. ஆனால் இங்கே மனைவியை திருப்திப்படுத்துறதை பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர ஒரு ஆணுடைய நிலையை பற்றி யாரும் பேசுறாங்க. ஒரு குடும்பம்னு சொன்னா ஒரு குடும்பம்னு சொன்னா வெறும் மனைவி மட்டும்தான் குடும்பமா? மனைவி கணவன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் குடும்பம். ஒரு பெருநாளுக்கு துணி எடுக்கணும்னு சொன்னா மனைவியை சந்தோஷப்படுத்தணும், துணி எடுத்து கொடுக்கணும்னா அதுக்கு பொருளாதாரம் செலவு பண்ணணும்ல. செலவு பண்ணும்போது அந்த கணவனுடைய மனநிலை என்ன இருக்கும்? அவன் பரிசுல 1000 ரூபா இருக்குமோ 10,000 ரூபா இருக்குமோ, தன்னுடைய சூழ்நிலையை தாண்டி ஒரு செலவு வரும்பொழுது அவன் அங்கே இன்பம் இல்லாத ஒரு நிலையை அடையிறான். ஆனால் இருவருமே ஒரு பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு மனம் இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆட்டை அறுக்கிறாங்க. அறுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அதை தன்னுடைய தோழர்களுக்கு தர்மம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. தர்மம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அனைத்து துண்டுகளுமே பெரும்பாலான எல்லா கறியுமே நபி தோழர்களுக்கு போயிடுது. அப்போ ஒரு பெண் என்ற ஒரு மனப்பக்குவத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், என்ன எல்லாத்தையும் எடுத்து ரசூலா கொடுக்குறாங்க, ஒரு ஆசை இருக்கும் தானே, தன்னுடைய குடும்பமும் சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் தானே, எல்லாத்தையும் எடுத்து ரசூலா கொடுத்துறாங்களே என்ற ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க. அப்போ ரசூல்லா மீதி ஏதாவது இருக்குதா, எல்லாமே போயிடுச்சான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க ஒரு பெண் என்ற ஒரு மனப்பக்குவத்தை எல்லாத்தையும் தான் நீங்கள் அள்ளி கொடுத்துட்டீங்களே, ஒரு தோல் ஒரு ஷோல் மட்டும்தானே இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த மனம் தான் பெருசுன்றதை எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா, எல்லாமே நன்மையா மாறிடுச்சா, இந்த ஒரு ஷோல்டர் பீஸ் மட்டும்தான் நன்மையா மாறாம இருக்குதான்னொன்னே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க திருப்தி அடைகிறாங்க. அப்போ ஒரு கணவன் மனைவியுடைய ஒரு வாழ்க்கைக்கு பெரிதும் காரணம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்த்தோம்னா பொருந்திக்கிற மனம், இது போதும் அப்படின்ற அந்த மனம் தான் ஒரு பெரிய நிலையை ஏற்படுத்துது. அதே போல பொருளாதாரத்தை வச்சு மட்டும் எல்லாருமே திருப்தி அடைஞ்சிட மாட்டாங்க. அன்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகளாருடைய வாழ்க்கை எடுத்துக்குவோமே, எனக்கு ஒரு அடிமை வேணும், எனக்கு உதவிக்கு இந்த பாத்திரங்கள் வேணும் அப்படின்னு உதவி கேட்டு வரும்பொழுது கூட ரசூல்லா என்ன சொல்லி அனுப்புறாங்க, இங்கே பேசப்பட்ட விஷயம் போங்க, போதுமென்ற மனம் போங்க அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கன்னு கேட்டால் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? நீங்க கேட்கின்ற அடிமையை விட, நீங்க எதிர்பார்க்கின்ற அந்த பொருட்களை விட நீங்க இறைவனை திக்கு செய்யுங்க, அது உங்களுக்கு ரொம்ப பெருசுன்னு பொருந்திக்கிட்டாங்களா இல்லையா? பொருந்தி கொள்ளக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள், இல்லைன்னு நம்ம ஒரேரியா சாதிச்சிட முடியாதுல்ல. மார்க்கம் அப்படிதான் நமக்கு சொல்லி காட்டுது. முக்கியம் குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியம், கணவனும் இன்பமாக இருக்கணும், மனைவியும் இன்பமாக இருக்கணும்னு சொன்னா பொருந்தி கொள்ளக்கூடிய மனம் என்பது முதல் தரத்தை எடுக்கும். பணம் ரெண்டாவது தான். பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருந்தால்தான் ரெண்டு பேருமே இணக்கமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு, எந்த பஞ்சாயத்து இல்லாமல் வாழ்வதற்கு அந்த பொருந்தி கொள்ளக்கூடிய மனம் தான் முக்கிய இடத்தை பிடிக்கும். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னாங்க. மனது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அந்த பெண்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட பெண்களும் இருக்க தானே செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. நன்மைன்னு சொல்லி பாருங்க, பெண்களிடத்துல இதை கொடுத்தா நன்மை, அல்லாஹ் நன்மை தருவான் அப்படின்னு சொன்னா இருக்கிறதையும் கொடுக்கறதுக்கு தயாராக தானே இருக்கிறாங்க. அதுக்கு தானே அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த விஷயத்த அழகா சொன்னாங்க. அப்போ மனசை கட்டுப்படுத்துறது
அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு நன்மைங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது அதுக்குள்ள வந்துருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த நல்ல பெண்களும் அந்த மாதிரி ஏராளமான பெண்கள் இருக்கிறாங்க. ஏன்னா பெண்கள்லாம் ஒரேடியா அவங்க வந்து காசுன்னு தான் இருப்பாங்களா, இல்லை காசு இல்லாமல் வேற எதுவும் நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. பார்த்துக்காங்க, உங்கள் வீட்டுக்கெல்லாம் உள்ளவங்களாம் என்ன செய்வாங்க, டிவியில் பார்த்துட்டு கேட்பாங்க, இன்னும் நாங்கள் வந்து தான தர்மம்லாம் வந்து ஆசைப்பட மாட்டோமா, அதெல்லாம் கொடுக்க மாட்டோமா, என்ன காசுன்னா எப்பவும் கேட்டுக்கிட்டு இருக்கோமா, ஏன் அன்னைக்கு அதை செய்யலையா, நீங்க அன்னைக்கு அதை வாங்கி தரலையா, அதை நான் ஏற்றுக்கொள்ளலையா, இதை வாங்கி தரலையா, அதை ஏற்றுக்கொள்ளலையா அப்படிங்கிறத சொல்லதான் செய்வாங்க. சரியா? சரி, சொல்லுங்க. ஆனா எத்தனை பேர் அதை வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அதை பொருத்தி பார்க்கறாங்கன்றதான் பார்க்கணும். கேட்கும் போது எல்லாமே சூப்பரா இருக்கும், ஆனா அது வாழ்க்கையில எத்தனை பேர் அதை நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் அந்த கேள்விக்குறியே இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த கணவன் மனைவி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சமுதாய மக்கள்ல பல பேர், பொது வாழ்க்கைக்கே வருவோம். இப்ப கணவன் மனைவி ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த உலகத்துல வந்து நம்முடைய ஊர்ல ஒரு வேலை செய்யறாரு, ஆனால் அந்த பொருளாதாரம் அவருக்கு பத்த மாட்டேங்குது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன். அவர் என்ன பண்ற, ஒரு வேலையில இருக்கிறாரு, வேலையில இல்லாமல்ல பணம் சம்பாதிக்கிறாரு, ஆனா அந்த பணம் அவருக்கு பத்தாம இருக்குது. அது அவருக்கு போதுன்ற அந்த மனது அங்க இல்லை. என்ன பண்றாருனாக்கா வெளிநாட்டுக்கு போறாரு. நம்முடைய சமுதாயத்துல பல பேரை பார்க்கலாம், வெளிநாட்டிலே தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அங்க வெளிநாட்டிலே கிடக்குது. இப்போ மனைவி ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கும்போது வாங்கி கொடுக்குறோம். அப்போ அந்த சந்தோஷத்தை நம்ம எப்போ அடைவோம்னா, நம்ம கொடுக்கும்பொழுது அவங்களோட முகத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல. குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு சாக்லேட் கொடுக்கும்போது அது பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல. அது எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அனுபவிக்கவே இல்லை. கடைசியா வராரு, பல வருடங்கள் கழிச்சு வராரு, ஒரு சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்கலைன்ற அந்த ஃபீலிங்கோட வராரு. வந்த ஒரு மாசத்துல மவுத் ஆயிடுறாரு. இன்றைய இருக்கக்கூடிய பல வீட்டிலே நம்ம பார்க்க முடியுது. என்னதான் காசுக்காக வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சாலும் கூட அந்த போதும் என்ற மனம் இல்லாத காரணத்தினால நம்முடைய பொது வாழ்க்கையில தன்னுடைய அன்றாட குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அந்த சந்தோஷத்தை அவரால் உணர முடியல. குழந்தை பிறக்கும் பொழுது அதை உணர முடியல, குழந்தை தவழும் போது அதையும் உணர முடியல. இப்படி பொருளாதாரத்தை தேடி போவதால வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த பொது அந்த மனத்தை அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனம் இருந்தும் கூட அதை உணராமல் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கிறாங்க. அதே போல ஆய்வறிக்கைக்கு போவோம். ரியலான ஒரு ஆய்வறிக்கை, ஹார்வர்ட் பிசினஸ் ரெவ்யூன்னு HBR அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு ஆய்வறிக்கை வெளியிடுறாங்க, போன வருஷம்தான். என்ன வெளியிடுறாங்கன்னு சொன்னா, அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்கல்ல, அதிகமான பணம் சம்பாதிக்கும் பொழுது அந்த சந்தோஷத்துக்கூட ஹாப்பினஸ் சர்வே நம்ம எடுக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அதிகமான பணம் சம்பாதிக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா இல்லையான்னு பேசுறதை விட அவர்கள் தாராள மனதை இழக்கின்றார்கள். அதிகமாக பணம் சம்பாதிக்கும் பொழுது அந்த தாராள மனசு அவங்க கிட்ட இருந்து போகுது. தே ஆர் நாட் ஜெனரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில வேலை செய்யறேன். அது என்னாலே ரியலா என்னால ரியலைஸ் பண்ண முடியுது. ஏன்னு சொன்னா, ஒரு சாதாரண மனுஷன் அவன் வாழ்க்கையில 3 கோடி அளவுக்கு சொத்து வச்சிருக்கிறான். பில்லியன் கணக்கில் சொத்து வச்சிருந்தாலும் கூட 75 லட்சம் ரூபாய் காரை கூட அவன் இஎம்ஐல தான் வாங்குறான். அவனால கொடுத்து வாங்க முடியுது, ஆனால் அதை இஎம்ஐல தான் வாங்குறான். நம்முடைய சமுதாயத்துக்கே வருவோமே, நம்ம மகரை பத்தி அதிகமா பேசணும். இன்னைக்கு பொருளாதாரத்துல உயர்ந்த நம்முடைய சமுதாய மக்கள் மனம் வந்து அள்ளி கொடுக்குறாங்களா இல்ல கிள்ளி கொடுக்குறாங்களா? கொஞ்சமாகத்தான் இருக்கும். 50 லட்சம் ரூபாய் அவங்க கையில சொத்து இருந்தாலும் கூட மகர் எவ்வளவு இருக்கும்? ரொம்ப அற்பமானதாக இருக்கும். அந்த பெண் வீட்டார் அவர்கள் குறைவாக கேட்டிருந்தாலும் கூட மனமும் வந்து கொடுக்கலாம்ல, அதிகமாக முடிந்த அளவுக்கு கொடுக்கலாம்ல. அப்படி யாரும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப சொற்பமாக இருக்கிறாங்க. இது ரியாலிட்டி, இன்றைக்கு நடக்கக்கூடிய நிலைதான். ஹதீஸை பத்தி பார்க்கும்போது நல்லா இருக்கும். நான் வாழ்க்கை நடைமுறையில பார்க்கும்போது எல்லார் மனதிலையும் ஒரு கேள்விக்குறி வரும். நாம அப்படி இருக்கிறோமா? நாம அப்படி ஹதீஸை பின்பற்றினா நமக்கு அந்த மனம் பொருந்துதா? நம்ம அதை சந்தோஷம் அடையிறோமா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வி. அந்த ஆய்வறிக்கையோட ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இங்கிலீஷ்ல இருக்கும், நான் தமிழ சொல்றேன். பணத்தால் வீட்டை வாங்க முடியும், ஆனால் குடும்பத்தை வாங்க முடியாது. பணத்தால் கடிகாரத்தை வாங்க முடியும், நேரத்தை வாங்க முடியாது. பணத்தால் மருத்துவரை வாங்க முடியும், ஒரு நல்ல ஹெல்த் வாங்க முடியாது. இந்த மாதிரி அவர் சொல்லும் பொழுது எல்லாம் ரொம்ப அப்படியே புல்லரிச்சு அந்த ஆய்வறிக்கை படிக்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு இருந்தது. இப்படி பணத்தை பத்தி பேசும்போது ஒரு சில விஷயங்களை பணத்தால உங்களால பெற முடியாது, அது மனத்தால தான் பெற முடியும்ன்றது அந்த ஆய்வறிக்கை ரொம்ப கிளியராகவே சொல்லுது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதனாலதான் தர்மம் செய்யுங்கன்னு சொல்றானா அப்படின்னு கேள்வியும் வருது. அதாவது இப்போ வெளிநாட்டுக்கு போய் பயணம் செய்கிறாங்க, பொருளாதாரத்தை சம்பாதிச்சுட்டு வர்றாங்க. சம்பாதிக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன?
அதான் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற பொருளாதாரத்தை தேடி தான் போகணுங்கிறது போகிறாங்க. போனாலும் கூட போயிட்டு வந்த பிறகு அவங்களுடைய நிலை டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இருக்கிறத கொண்டு திருப்தி அடைங்க. பொருளாதாரம் பெரிய மேன்மை பெற்றவர்கள் எல்லாம் சந்தோஷத்தில் இல்லை அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் கோடிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது ரெண்டையும் தான் நம்ம பார்க்கணும். ரெண்டையும் பொருளாதாரமும் தேவைப்படுது, மனதும் தேவைப்படுகிறது ஒரு குடும்ப மகிழ்ச்சிக்கு அப்படிங்கிறதுக்கு. அதை மனசு ரொம்ப வெயிட்டான ஒரு பாயிண்டாக வச்சிருக்கிறாப்புல. இப்போ இதில் வந்து என்ன விஷயம்னு சொன்னால், அதாவது பணம் என்பது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சாத்து, ஆனால் மனம் என்பது அதுதான் நேரடியாக மகிழ்ச்சியை தரக்கூடியது. இப்போ இங்கே நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, இப்போ குடும்பத்தில் மாதத்தினுடைய முதல் நாள் வந்த உடனே தன்னுடைய ஒரு மனைவி கணவனுடைய பொருளாதாரத்தை எதிர்பார்த்து ஏதாவது வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாரா அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் மகிழ்ச்சி அவர் தேவை நிறைவேற்றக்கூடியது. அது ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. என்னன்னா, இது எவ்வளோ காலத்துக்கு இருக்குது? அந்த மாதம் முடிகிற வரைக்கும் இருக்கா? இங்கே பிரச்சனை எங்கே வருது? கணவன் மனைவிக்குள்ளே இல்லை பிரச்சனையே அந்த மாதம் முடிகிற வரைக்குமே அவங்க மகிழ்ச்சியாக இல்லை. அந்த பொருளாதாரம் இல்லாத நேரங்களில் தான் எத்தனையோ வீடுகளை பார்க்குறோம்ல. இப்போ மனைவிமார்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆண்களை விட அதிகமான ஆடைகள் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் பொருளாதாரத்தால் வாங்கி கொடுத்த ஆடைகள் வச்சு திருப்தி அடைகிறாங்களா? போதும் என்று சொல்கிறாங்களா? அதே மாதிரி விருந்து இருக்குது. இப்போ விருந்து தரப்படக்கூடிய இடங்களில் அங்கே வந்து சாப்பிடக்கூடியவங்க பிரியாணியோ அல்லது நெய்ச்சோரோ சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய மனம் முழுவதும் திருப்தி அடையுமா? பின்னாடி செய்வாங்க, இந்த கறியை வந்து இந்த டேஸ்ட்டில் பண்ணி தான் நடந்திருக்கும். அப்போ இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னா, எந்த விஷயமாக இருந்தாலும் மனம் அதை பொருந்தி கொள்ளாத நிலை தான். அல்லாஹ்வினுடைய தூதர்கிட்ட ஒரு சஹாபி வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே செல்வத்தை தாங்கன்னு கேட்குறாரு. அப்போ நபி அவர்கள் கொடுக்குறாங்க. மீண்டும் அவர் கேட்குறார், நபி அவங்க கொடுக்குறாங்க. மீண்டும் கேட்குறாங்க, நபி அவங்க கொடுக்குறாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அதாவது இன்ன ஆதல் மால், இந்த செல்வம் என்பது ஹதிரத்துன் அஹுல்வா, சுவையானது, பசுமையானது, மகிழ்ச்சி தான், மாற்று கருத்துல இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொல்கிறாங்க, வமன் அஹதஹு பி தீபி நஃப்சின், யார் போதும் என்ற மனதோடு அதை எடுக்கிறார்களோ யுபாரக் ஃபீஹி, அதில் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து செய்யப்படும். அப்போ பரக்கத்து செய்யப்படக்கூடியது தான் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஒரு சாப்பாடு இருந்தால் கூட அந்த சாப்பாட்டில் பரக்கத்தை எதிர்பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஒரு திருமணமாக இருந்தாலும் கூட, இங்கே எல்லாம் திருமணம் சொன்னீங்க. அந்த திருமணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியது என்ன? திருமணம் வந்து நல்ல பொருளாதாரத்தை வச்சு கிராண்டாக நடத்துகிறதா, அல்லது குறைவான செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணம் பரக்கத்தா? என்ன விஷயம்? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸில் தெளிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி எவனுடைய உள்ளம் வமன் அகதஹு பி இஸ்ராஃபி நஃப்சின், யார் வந்து போதும் இல்லாத மனதோடு அந்த பொருளாதாரத்தை எடுக்கிறார்களோ லம் யுபாரக் ஃபீஹி, அதில் கண்டிப்பாக அவர்களுக்கு பரக்கத்து செய்யப்படாது. அப்போ பரக்கத்து, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி இல்லாத அந்த பொருளாதாரம் மகிழ்ச்சியை தருமா? இதான குடும்பங்கள் அதிகமான பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதே மாதிரி சுற்றுலா தலங்களை பற்றி ஆரம்பத்திலே ஊட்டி, கொடைக்கானல் ஒவ்வொரு ஆண்டு போகிறாங்களா அல்லது ஒரே ஆண்டில் போய் அதை திருப்தி அடைகிறாங்களா? அப்போ மகிழ்ச்சி என்பது அதிகமாக தரக்கூடியது மனமா அல்லது பணமா? பணம் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சி அது பரிபூர்ணமாக ஆகலை. ஆனால் மனம் என்றால் போதும் தான், ஒரு தடவை போயிட்டு வந்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. இப்படி நம்முடைய மனதை திருப்தி படக்கூடியது பணம் அல்ல, மனம்தான் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பல செய்தியை சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை போறதுக்கும் பொருளாதாரம் அதுதான், அதாவது இதற்கு காரணம் மனம் தான், அந்த பொரிந்து கொள்ளக்கூடிய மனம். இன்னொரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்வதாக இருந்தால் ஒரு வழிபோக்கனாக, ஒரு பயணியாக வாழ்ந்து செல். ஏன் சொல்லணும் அல்லாஹ்வுடைய தூதர்? சபை எல்லாத்தையும் கேட்கிறேன். சொல்வதற்கான காரணம் என்ன? உன் மனதை, பொருளாதாரம் என்பது தேவைதான், ஆனால் இதை இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் கிடையாது. அதை போதுமாக்கி கொண்டு ஒரு பயணியா, ஒரு வழிபோக்கனா கடந்து போயிட்டே இருக்கு என்று நபி அவங்க தெளிவாக சொல்றாங்க. இன்னொரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முஸ்லிம்களுக்கு அசிஜ்ருன் லில் முஃமினீன் வ ஜன்னத்துல் லில் காஃபிர், இந்த உலக வாழ்க்கை என்பது முஃமின்களுக்கு ஒரு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு சொர்க்கம். அவங்க தான் பொருளாதாரத்தை வச்சு இதான் நிம்மதி, எனக்கு மன நிம்மதி என்பது பொருளாதாரம் என்று காஃபிர்கள் அந்த உலக வாழ்க்கை என்று கொண்டாடுவார்கள். ஆனால் முஸ்லிம்கள் அந்த பொருளாதாரத்தை தேவையோடு எடுத்து போதும் என்ற மனதோடு வாழ்வார்கள். அதுதான் இந்த உலகத்தில் முஃமின்கள் சிறைச்சாலையின் நிலையில வாழ்வாங்க. அப்போ மனம்தான் அனைத்திற்கும் தீர்வு என்பதை நாம சொல்லி முடிக்கிறோம்.
நல்ல மனது வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நல்ல அழகான முறையில் சொல்லியிருக்கிறாங்க. ரசூல்லா சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த உலகத்தில் ஒரு அந்நியனை போல நடங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள். சிறைச்சாலை அத்துன்யா சிஜ்னுல் மூமினின் ஜன்னத்துல் காஃபிரின் இப்படிலாம் அழகாக சொல்லி சிறைச்சாலை தான் இந்த உலக வாழ்க்கை என்பது அப்படிங்கிறதெல்லாம் ரசூல்லா சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம் அழகான முறையில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மனம் என்பதும் வந்து மனம்தான் மகிழ்ச்சியை தருகிறது என்பதையும் நல்லா என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு வலுவாத்தான் நிப்பாட்டியிருக்கிறாங்க. தேவையான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒரு சின்ன பிரேக். அப்போ வெற்றி என்பது வந்து பொருளாதாரம் தான் அப்படிங்கிறீங்க, இந்த உலகத்தினுடைய வெற்றிங்கிறது. ஆண் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பொருளாதாரம் இல்லாமையினால் அவர் வந்து கடமையை செய்ய தவறும் போது மகிழ்ச்சிக்கு பதிலாக பிரச்சனை தான் அதிகமாக இருப்பது தான் எங்களுடைய செய்தி. இப்போ 5 கடமை இருக்கு. இப்போ இதுல 2 விஷயத்தை பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் இருந்தால்தான் செய்ய முடியும். இங்க இருக்கிறாங்கல்ல அவங்க யாராவது இன்னைக்கு ஒரு வசதியான ஒரு 10 வீட்டுக்கு சொந்தக்காரன் அவன் வந்து குடியாரனா இருக்கான், கொடுத்துருவாங்களா? பொண்ணை கொடுத்துருவாங்களா? மாட்டாங்க. பணம் இருக்கு, என் பொண்ணை நான் கொடுக்குறேன்னு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவன் வந்து கஞ்சனா இருக்கிறான், தெரியுது. கொரோனா காலங்களில் வந்து உலகமே முடங்கி போயிடுச்சு. முடங்கி போன அந்த மாதிரியான காலகட்டங்களில் எத்தனை பேர் களத்துல வந்து வசதி படைத்தவன் வேலை செஞ்சான். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் முத்தசா கிளை கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் கோர் கிளை கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் செனையா கிளை கத்தர் மண்டலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் ஒன்று தான் சிறுவர் ஆதரவு இல்லங்கள். பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் கவனிக்க முடியாத ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய சிறுவர்களை கண்டறிந்து அவர்களுக்கென்று நாம் 2 இல்லங்களை நம்ம நடத்துகிறோம். தஞ்சை சுவாமி மலையில் ஒரு இல்லத்தையும் இளையாங்குடி என்கிற பகுதியில் ஒரு இல்லத்தையும் நாம் நடத்துகிறோம். நல்ல விசாலமான கட்டிடங்களோட அவர்கள் தங்குவதற்கு தேவையான சகல வசதிகள் கூடிய இல்லங்கள். ஆதரவற்ற அந்த சிறுவர்கள் உலக கல்வியை பெறுவதற்குரிய ஸ்கூல் ஏற்பாடு, ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான ஆடை, யூனிஃபார்மு, வாகன வசதி, செருப்பு, புக்கு, நோட்டு, பேனா என்று எல்லா விதமான பொருட்களையும் நாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ஒரு பெற்றோர் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனம் செலுத்தணுமோ அத்தனை விஷயங்களையும் நம்மால் இயன்ற அளவு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் கவனம் செலுத்துகிறோம். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே கொஞ்ச நேரம் விளையாடுவதற்கு அவங்க ஆர்வம் காட்டுவாங்க என்கிற அடிப்படையில் விளையாட்டு பொருட்களை நாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அருகாமையிலே சில விளையாட்டு அரங்கங்களை கூட நாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுபோக அவ்வப்போது கல்வி ரீதியிலான சுற்றுலாக்களுக்கு அழைத்து செல்கிறோம். பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸ் வேணும்ல, அதை கவனத்தில் கொண்டு அவ்வப்போது பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு நாம் அவங்கள அழைச்சிட்டு போகிறோம். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் வந்து விட்டால் அவங்கள நாமே துணி கடைக்கு நேரடியாக அழைத்து சென்று அவங்க விரும்பிய ஆடைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியும் நாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இது போன்று அந்த சிறுவர்கள் சார்ந்த விஷயத்தில் எதெல்லாம் கவனம் செலுத்தணுமோ அனைத்திலும் நம்ம கவனம் செலுத்துகிறோம். மார்க் ரீதியாக அவங்க தான் வருங்கால தலைமுறை, ஒழுக்க ரீதியாக சரியான அடிப்படையில் அவங்க வளரணும், உருவாகணும் என்கிற அடிப்படையில் மார்க்கத்தை அவர்களுக்கு போதிக்கக்கூடிய விதமான ஏற்பாட்டையும் நாம் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நான் தொழுகிறேன், ஓதுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, என்னிடத்தில் பெற்றதை பிறரிடத்தில் கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குன்னு எனக்கு இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தும் சல்சபில் சிறுவர் ஆதரவு தான் சொல்லி கொடுத்துருக்கு. உலக கல்வியையும் நாம் சொல்லிக் கொடுக்குறோம். மார்க் ரீதியாக அவங்க சிறப்பான ஒரு நிலையை அடையணும் என்று குர்ஆன் கல்வியை கற்றுக் கொடுக்குறோம். நன்னறி போதனைகளை சொல்லிக் கொடுக்குறோம். துவாக்கள் மனனம் என்று துவா மனனத்தை நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். மார்க் ரீதியாகவும் அவங்க நல்ல பிள்ளைகளாக உருவாகணும், சாலிஹான பிள்ளைகளாக உருவாகணும், சமூகத்துக்கு பாடுபடுகிற நல்ல பிள்ளைகளாக உருவாக்கணும் என்கிற அடிப்படையில் மார்க் அறிவுரைகளையும் அவங்களுக்கு நாம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். بسم الله الرحمن الرحيم إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت. இப்படிப்பட்ட இந்த சேவைகளை எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக செய்வதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன வ காஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹாக்கதா, நானும் அனாதையை பராமரிப்பவரும் ஆதரவற்ற சிறுவரை பராமரிப்பவரும் இவ்வாறு இருப்போம் என்று சொல்லி தம்முடைய ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் இணைத்து காட்டினார்கள். சொர்க்கத்தில் ரசூல்லாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பணி தான் பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் பராமரிக்க இயலாத ஆதரவற்ற சிறுவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது.
அவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்துவது, அவங்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளையும் பங்களிப்பையும் வழங்குவது, அந்த பணியைத்தான் இந்த இல்லங்கள் மூலமாக தௌஹீத் ஜமாத் செய்து வருகிறது. இதற்கு நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகள் தான் அடிப்படை. இந்த வகைக்காக தாராளமான முறையில் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 99503533 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7552777119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிறவங்க அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும். அதாவது ஆண்கள் குடும்ப தலைவன் தன்னுடைய கடமைகளை ஆற்றுவதற்கு கண்டிப்பாக பொருளாதாரம் செல்வம் தேவை என்பதை உளவுபூர்வமாக புரிந்த மனதோடு தான் நாங்கள் எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் மார்க்க ரீதியான அந்த செய்தியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கீனா அதா பன்னார். இந்த உலகத்திலையும் நல்ல வாழ்க்கையை தருவாயாக இறைவா, மறுமையிலும் நல்ல ஒரு வாழ்க்கையை தருவாயாக, நரகிலிருந்து எங்களை காப்பாயாக. இந்த 3 அம்சத்தை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதாரம் என்பது தேவை கடமைகளை செய்வதற்கு. அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆண் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பொருளாதாரம் இல்லாமையினால் அவர் கடமையை செய்ய தவறும் போது மகிழ்ச்சிக்கு பதிலாக பிரச்சனை தான் அதிகமாக இருப்பது தான் எங்களுடைய செய்தி. புரிந்து கொள்ளும் மனம் வேணும் என்பதை நாங்கள் மறுக்கலை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ் அலுக்க வத்துகா வல் அஃபாஃப வல்கினா. இறைவா, எங்களுக்கு நேர்வழியையும் அதே போல் இறை அச்சத்தையும் சுயமரியாதையும் செல்வத்தையும் தருவாயாக. யாரு? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான அழகிய முன்மாதிரி, லக்கது கானலகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முன்மாதிரி தூதர் இறைவனிடத்தில் பொருளாதாரத்தை கேட்டு பிரார்த்தித்து இருக்கிறார்கள். அப்போ அந்த முன்மாதிரியை நம்மளும் ஃபாலோ பண்ணணும்ல. எதுக்கு? தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு, அதை செய்வதற்கு. அதே மாதிரி நீங்கள் இன்னும் செய்திகளை பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் பெண்களை விட ஒரு படி மேலே அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். என்ன காரணம்? அவங்க நிர்வகிக்கிறார்கள். நிர்வகிக்கிறதுனா என்னது? அந்த குடும்பத்திற்கு தேவையான அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது தானே நிர்வகிப்பது. அது மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம்னா, ஆமா, அந்த அடிப்படையில் தானே ஆணை சிறப்பாக சொல்லுது மார்க்கம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஃபூலன். அப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் பொறுப்பாளர்களே. ஆணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு என்னது? குடும்ப தலைவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு என்னது? அந்த குடும்பத்துக்குரிய தேவைகளை நிறைவேற்றணும், பராமரிக்கணும். அதுதானே அவருக்குரிய பொறுப்பாக இருக்கிறது. அப்போ இந்த கோணத்திலெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஆண் தன்னுடைய கடமைகளை, தன்னுடைய குடும்பத்தாருக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு செல்வம் கண்டிப்பாக தேவை. அப்போ இது எங்கே வருது அப்படின்னா, பிரச்சனைகள் ஏற்படும் பொழுதும் இழப்புகள் ஏற்படும் போது அந்த பொருந்தி கொள்ளும் மனம் தேவைப்படுது. பிரச்சனைகள் ஏற்படும் போதும் இழப்புகள் ஏற்படும் பொழுது தான் அது தேவைப்படுதே தவிர, கடமைகளை நிறைவேற்றுவதற்கு செல்வம் தான் தேவைப்படுகிறது, பொருளாதாரம் தான் தேவைப்படுகிறது, பணம் தான் தேவைப்படுகிறது. அப்படி பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்றதான் எங்களுடைய செய்தி. இதை இன்னும் அதை மறுமையில் வெற்றி அடைவதற்கு, ஏன்னா நிறைய செய்திகள்லாம் சொன்னாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நன்மைகளை அதிகமாக செய்வதற்கும் பொருளாதாரம் தேவைப்படுகிறது. இப்போ 5 கடமை இருக்குது. இப்போ இதில் 2 விஷயத்தை பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் இருந்தால்தான் செய்ய முடியும். இப்போ நீங்கள் ஜக்காத்தை எடுத்துக்கங்களேன், ஹஜ்ஜை எடுத்துக்கங்களேன். அப்போ இறைவன் என்ன செய்கிறான்? அந்த பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்பது அதில் ஒரு பகுதியாக இருக்குல்ல. அப்போ அந்த அடிப்படையும் என்ன செய்யணும்? நம்ம அதையும் சேர்ந்து விளங்கணும். அது இல்லாமல் பல்வேறு நன்மைகளை, தர்மமான காரியங்களை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
நீங்க பேரிச்சம்பழம் துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பதிலிருந்து காத்து கொள்ளுங்க சொல்றாங்களா இல்லையா? நல்ல பாயிண்ட். அப்ப பேரிச்சம்பழம் கொடுக்கணும், தர்மம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அப்ப பொருளாதாரம் வேணும்ல, சம்பாதிக்கணும்ல. அன்றைய காலத்து நபி தோழர்கள்லாம் செஞ்சாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம் செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லைன்னும் போது வேலைக்கு போய் பொருளாதாரத்தை திரட்டி தர்மம் செஞ்சாங்களே. அப்போ பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், அதன் மூலமாக அதிகமான நன்மைகளை செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த செய்திகள் வாயிலாக நாம தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லை, ஆண் சம்பாதிச்சு கொடுக்குறாரா, அந்த பெண் மனைவி தர்மம் செய்யறாங்களா, அதுக்கு ஆணுக்கு நன்மை இருக்குன்றாங்களே. ஆண் சம்பாதிச்சு கொடுக்கறதுனால கணவன் பொருளாதாரத்தை திரட்டி கொடுப்பதனால ஆமா மனைவி அதை மிச்சப்படுத்தி அவர்கள் தர்மம் செஞ்சாங்கன்னா அந்த ஆணுக்கும் நன்மை இருக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல்ல. அப்ப இந்த அடிப்படையெல்லாம் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு ஆணுக்கு பொருளாதாரம், பணம் என்பது தேவைப்படுகிறது. ஆணுக்கும் தேவை, பெண்ணுக்கும் தேவை. அந்த ஆண் முறையாக தன்னுடைய குடும்பத்தை கொண்டு சென்றால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது. இதுதான் எங்களுடைய கருத்து. யாசிர் பாய் அவங்க அழகான முறையில், யாசிர் சகோதரர் யாசிர் அவங்க அழகான முறையில் சொல்லியிருக்கிறாங்க. குடும்பத்திற்கு ரொம்ப பொருளாதாரம் தேவை, அது நன்மையை திரட்டுறதுக்கும் பொருளாதாரம் தேவை. ஒரு மனைவி தான தர்மங்களை செய்வதற்கும் பொருளாதாரம் தேவை. எல்லாத்துலேயும் பொருளாதாரங்கிறது தேவைங்கிறது அது மகிழ்ச்சியும் தருகிறது. ஒரு தேவையை பூர்த்தி செய்யும் போது அதில் உள்ள மகிழ்ச்சி வந்துடுது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக இப்ராஹிம் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது இந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பேசக்கூடிய இதிலிருந்து என்ன தெளிவாக புரியுது அப்படின்னு சொன்னால், ஒரு அடிப்படையை சரியாக புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாங்க அப்படின்றது தெரியுது. என்னன்னா அடிப்படை புரிஞ்சு பேசுங்க. அடிப்படையை புரிந்து கொள்ளணும். அதாவது போதுமென்ற மனம், பணம் அப்படின்னும் போது ஏதோ நம்ம இங்கே இந்த பக்கம் இருக்கிறவங்க பணத்தெல்லாம் வேண்டான்னு ஏதோ முற்றிலுமாக புறக்கணிச்சு சொல்கிறது மாதிரியான நிலையில் எங்களை பார்க்குறாங்க. அப்படி எடுத்துக்க கூடாது. அப்போ போதுன்ற மனம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பணத்தை வேண்டும் என்று சொல்வதற்கு எல்லை இல்லாமல் இருக்குது. பணம் சம்பாதிக்கணுன்றதில் ஒரு எல்லை இருந்து அதை அந்த எல்லையோடு முடித்து கொள்ளும்போது அதில் ஒரு திருப்தி ஏற்படும். அந்த பக்கம் பேசக்கூடியவர்கள் அனைவர்கிட்டமே என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், அந்த எல்லை இல்லாத நிலையில் போகக்கூடிய சூழலில் தான் மக்கள், பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழல் இருக்கும். ஒரு ஏழ்மையான குடும்பத்தை நடத்துவதாக இருந்தால் இன்றைய சூழலில் ஒரு 15,000 20,000 அளவுக்கு இருந்தால் போதும். அவங்களுக்கு ஒரு 5,000 ரூபா வாடகைக்குள்ளே இருந்தால் சிக்கனமாக செலவு செய்து ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள நம்ம நடத்த முடியும். இன்னும் கொஞ்சம் ஒரு நடுத்தரமாக போனால் ஒரு 40,000 ஒரு 50,000 ரூபா தேவைப்படும். இன்னும் ஹைஃபையாக வாழக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு பல லட்சக்கணக்கில் தேவைப்படும். இப்படி தேவை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த தேவைக்கு ஒரு உதாரணத்துக்கு அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் வருது. ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த 20,000 ரூபா சம்பாதிக்கிற நபர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க, இன்னும் வேணும்னு தான் நினைப்பாங்க. பணத்தை மட்டும் குறிக்கோளாக நினச்சிக்கிட்டு இருந்தா எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் தேவையான அளவுக்கு வருது அப்படின்னு நினச்சாதான் அதில் ஒரு திருப்தி ஏற்படும், அதில் தான் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். வேணும் வேணும் வேணும்னு சொன்னால் மன உளைச்சல் தான் ஏற்படும். அந்த மன உளைச்சல்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இருக்கிற மாதிரியே தெரியுது, மன உளைச்சல்ல தான் பல நோய்கள் வருதுன்னு இன்னைக்கு மருத்துவத்துறையில ஆய்வறிக்கையில சொல்றாங்க. மருத்துவம் பார்க்கறதாக இருந்தா பணம் வேணும். அவங்க டாக்டர்கிட்ட போனா மனசு இருக்குங்க எனக்கு, மருத்துவம் பாருங்கன்னு சொன்னா பாப்பானா? ஒரு நோய் வருது, அப்படி ஒரு டாக்டர் எங்க இருக்காங்க? அப்படி ஒரு டாக்டரே கிடையாது. ஒரு நோய் வருது, நோய் வந்தா நான் போய் மருத்துவர்கிட்ட போய் பணத்தை கொடுத்தாதான் அவர் எனக்கு நோய் நிவாரணத்தாரு. அது கண்டிப்பா உண்மைதான். அந்த நோய் எதுக்கு வருதுன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. இந்த பணம் வேணும் வேணும்ன்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பணத்தை தேடி 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 அலையிறதுல பல மன உளைச்சல் ஏற்பட்டு நோய்க்கு உள்ளாகுறாங்க. சாப்பிட மாட்டாங்கிறான் ஒழுங்கா. அல்சர் எதுக்கு வருது? ஒழுங்கா சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், வாழ்க்கையை நடத்திட்டு போகணும்ல. அந்த பணத்தை சம்பாதிக்கணுன்ற பேர்ல வெறியில அது அந்த திருப்தி இல்லாம வேணும் வேணும் வேணும்ட்டு போறதுல என்ன ஆகுதுன்னா, அவன் சாப்பிட மாட்டேங்கிறான், நேரத்தில் அல்சர் வந்துடுது.
அதே மாதிரி இன்னும் அதிகமாக பணத்தை சேகரித்து வைத்துட்டு அதை பாதுகாக்கணுன்ற அந்த சிந்தனையிலேயே மன உளைச்சல் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவனுக்கு சக்கரை நோய் வந்துருது. சக்கரை நோய் காரணம் என்ன? மன உளைச்சல்ன்றாங்க மருத்துவத்துறையில. மனமேங்கிறவங்களுக்கு சக்கரை நோய் வரத்தான் செய்யும். மன உளைச்சல் ஏற்பட்டா கண்டிப்பாக வரும். அந்த எது முதன்மையாக இருக்கின்றத பார்க்கணும்ல. போதுன்ற மனசோடு இருந்தா அதை நோயை கொடுக்கறது அல்ல. ஆனா அதிகமாக என்ன வருதுன்றது ஆய்வு மூலமா தான் சொல்றோம். நம்ம சும்மா போற போக்குல எடுத்துக்கிட்டு சொல்லி போறது இல்ல. அவங்கள மாதிரி போற போக்குல ஆமா அப்படி சொல்றது இல்ல. அதே மாதிரி பெண் பார்க்க போனா அவங்க பெண் தரப்புல இருந்து வந்து பார்த்துட்டு அவன் வசதியா இருப்பானான்னு தான் பார்ப்பாங்க. அவன் வந்து நல்ல குணமுள்ளவனாக இருப்பானான்னு முதல்ல பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஒரு கோடீஸ்வரன் இங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க யாராவது இன்னைக்கு ஒரு வசதியான ஒரு 10 வீட்டுக்கு சொந்தக்காரன் அவன் வந்து குடியாரனா இருக்கான், கொடுத்துருவாங்களா? பொண்ணை கொடுத்துருவாங்களா? மாட்டாங்க. பணம் இருக்கு, என் பொண்ணை நான் கொடுக்குறேன்னு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவன் வந்து கஞ்சனா இருக்கிறான், தெரியுது, மகா கஞ்சன். அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான். இப்படின்னு தெரிஞ்ச பிறகு என் பொண்ணை கொடுப்பேன்னு கொடுப்பாங்களா? பணம் இருக்கு, அவன் சேகரித்து வைத்திருக்கிறான், கோட்டீஸ்வரன்னு தெரியுது. தெரிந்த பிறகு என் பொண்ணை கொடுப்பேன்னு கொடுப்பாங்களா? பணம் வச்சிருந்தாலும் அவன் நல்ல ஒரு மனுஷனா, நல்ல ஒரு 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய பண்புடையவனாக இருக்கிறான் அப்படின்னு தானே பார்த்து தானே கொடுப்பாங்க. பணத்தை முதல்ல பார்க்கக்கூடியதாக இருக்காது. ஆனால் முடிவு எங்கே வரும்? அவன் நல்ல ஒரு மன நிறைவு உள்ளவனாக இருக்கானா, மக்கள்கிட்ட அனுசரிச்சிருக்கிறானா, 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்குதா, மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வாழக்கூடியவனாக இருக்கிறானா, இப்படித்தானே பார்ப்பாங்க. சரியான பாயிண்ட். அப்ப அப்படிப்பட்ட நிலையில பணம்ன்றது முதன்மை கிடையாது. நம்ம அதுக்காக பணத்தை வேண்டான்னு சொல்லல, அதை கவனிக்கணும். பணம் வேண்டும், அது எல்லை இல்லாம போகும்போது சொல்லிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நீங்க பணம் வேண்டாங்கிறத ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கீங்க, அதை அவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் பணம் இருக்கிறவன் எல்லாருக்குமே இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க? உதவி செய்யக்கூடிய நிலை இல்லையே. கொரோனா காலங்களில் வந்து உலகமே முடங்கி போயிடுச்சு. முடங்கி போன அந்த மாதிரியான காலகட்டங்களில் எத்தனை பேர் களத்தில் வந்து வசதி படைத்தவன் வேலை செஞ்சான்? அவன் வேலை செஞ்சானா நம்மளை போன்ற ஏழ்மையான நடுத்தர மக்கள் வந்து வேலை செஞ்சாங்களா? அல்லாஹ்வை முன்னிறுத்தி அல்லாஹ்வுடைய நன்மை தான் வேணும், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் வேணும்ன்றவங்க வேலை செஞ்சாங்களா? பணத்தை வச்சிருக்கிறவன் எவனும் அதிகமா வந்து வேலை செய்யல, 1-2 பேர் வேலை செஞ்சிருப்பாங்க. மனம் இருந்துச்சு, அங்க மனம் இருந்ததுனால தான் வேலை செய்ய முடிஞ்சது. அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு வழக்கு ஒன்று வருது. அப்படி வழக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் 2 பேருக்கு மத்தியில் உள்ள ஒரு பிரச்சனை. ஒரு தோட்டத்துக்கு மத்தியில், அவங்க 2 பேருக்கு மத்தியில் இருக்கிற தோட்டத்தில் ஒரு மரம் அருகாமையில் இருக்கு. அவர் சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு அது இடையூறாக இருக்கு. அதை கொடுத்துட்டா நாங்கள் வந்து அதை சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு இலகுவாக இருக்கும், கொடுக்க மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு வருது. இந்த வழக்கு வரக்கூடிய நேரத்தில் அவங்க தரப்பு விஷயங்கள் அல்லாஹ்வின் தூதர் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவர்கிட்ட கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய உரிமை அது, அவருக்கு சொந்தமானது, இதை இவர்கிட்ட பறித்து கொடுத்துட முடியாது. அந்த நிலையில் அல்லாஹ்வின் தூதர் இல்லை. ஆனால் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கவனிக்கிறாங்க. அபு தஹ்தார் ரலியல்லாஹு அவர்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போது யார் கொடுக்க மறுக்கிறாரோ அந்த மரத்தை சொல்கிறாங்க, இதை நீங்கள் விட்டு கொடுத்துட்டா இந்த மரத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு மறுமையில் சொர்க்கத்தில் இது மாதிரி ஒரு மரத்தை கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. மனசு தான் காரணம். அப்போ அப்படி சொல்லும்போது சொன்னது யாருன்னு கவனிக்கல. சொன்னவர் இங்கே இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் சொல்லலை, அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்கிறாங்க. ஒன்று கிடைக்குன்னு சொன்னால் ஏமாத்துக்கு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்கிறாங்க, கிடைக்கக்கூடியது என்ன? மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் கிடைத்தா அது பெரிய விஷயம். அப்போ அப்படிப்பட்ட ஒன்றில் இந்த மரம் கிடைக்கும்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறாங்க. அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லாபத்தை பார்த்துட்டு அவர் கொடுக்க மறுக்கிறார். அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, அவருடைய உரிமை படைத்ததுங்க, அவர் கொடுக்க மறுக்கிறாரு, விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி விட்டுருங்கன்னு சொன்ன பிறகு 2 பேரும் பிரிந்து போகிறாங்க. அப்படி யார் கொடுக்க மறுத்தாரோ அந்த நபர்கிட்ட அபு தஹ்தார் ரலியல்லாஹு ஓடி போய் சொல்கிறாங்க. சொல்லும்போது நீங்கள் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த நான் கேட்டேன். அப்படி கேட்கும்போது அந்த மரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதற்கு பகரமாக நான் என்னுடைய தோட்டத்தை தரேன்.
அது பகரமாக நான் என்னுடைய முழு தோட்டத்தை தரேன். அல்லாஹ்வின் தூதர்ட்ட அந்த மரத்தை நீங்க விட்டு கொடுத்துறீங்களா? யாருக்கு சொன்னாங்களோ அந்த நபருக்கு கொடுத்துறீங்களா? பார்க்கிறாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய லாபத்தை பார்த்ததுனால ஓகே டீல் நல்லா இருக்கே, நல்ல ஒரு வியாபாரமா இருக்கு. ஒரு மரத்துக்கு ஒரு தோட்டம்னா பணம்னா அந்த பணத்துக்கு அதை பார்க்கறாங்க. மறுமையில கிடைக்கக்கூடிய மகத்தான அந்த சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு மறந்துட்டார், சொன்னவரை பார்க்கறதுக்கு மறந்துட்டாரு. அப்ப அப்படி இருக்கும்போது அப்ப இந்த நிலையில வந்து அல்லாஹ்வின் தூதர்கிட்ட ஓடி வராங்க. அது அந்த நேரத்தில் இருக்கக்கூடியதை கொடுப்பதற்கு என்ன தேவைப்பட்டுச்சு? அதாவது மனம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு வேல்யூவான நிலையை ஏற்படுதுன்னு சொன்னா, தான் சம்பாதித்த விருப்பப்பட்ட தனக்கு உள்ள ஒரு உடைமையை கூட இறைப்பாதையில் முழுமையாக செலவு செய்வதற்கு தயாராகிறதுக்கு மனசு வரணும். மன தைரியம் உள்ள ஒரு நிலைக்கு தான் அது உருவாக்கும் அப்படிங்கிறத அழகான முறையில் அந்த நபி மொழியோட அழகாக ரொம்ப அற்புதமா சொன்னாப்புல. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். சொன்னாப்புலையே ஒரு குடும்பத்தில தலைவரா நீ ஏன் கணவரியா வந்தாருங்க? ரெண்டு ஆளுமை தான். பொருளாதாரம், உடல் ரீதியான வலிமை, ஃபண்டிங், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இம்பார்ட்டன்டான அந்த ஒர்க்கை வந்து கணவர் கையில எடுத்துட்டு இருக்கிறதுனால குட் பாயிண்ட். அவர் என்ன செய்யறாருன்னா, இங்கேயும் கூட அங்கேயும் கொடுங்கிறது தான் அல்லாஹ் நம்மளே துவா கேட்க சொல்றான். 500 ரூபாயும் புடவை தான், 3000 ரூபாயும் புடவை தான். இப்ப அந்த இடத்துல அந்த மனைவியோடைய மகிழ்ச்சி எதுல இருக்கு? 3000 ரூபாயில இருக்குது. வாங்கி கொடுத்தா மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனா 3 லட்சம் ரூபாய்க்கும் விரும்புவாங்களே. இருக்கு. நம்ம ரொம்ப தூரம் உதாரணத்துக்கு போவேனா, நமக்கு ஏத்த மாதிரி உதாரணத்தை வச்சுங்க. நீங்க ரொம்ப தூரத்துக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட் ஆயிரும் தவிர அது யோசிச்சுங்க. அமைதின்னு சொன்னாலே பெண்களுக்கு சேலை வாங்கி கொடுக்கறதாங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வருகிறது. அதுல ஆண்களுடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு அமைதி இருக்கா இல்லையா? இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஹிலால் கிளை கத்தர் மண்டலம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்து அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு சட்டங்களை அறிவித்துள்ளான். அதில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பற்றி குறிப்பிடும் போது, ஒரு மனிதன் பெறுகின்ற பொக்கிஷங்களை சிறந்த பொக்கிஷம் எது என்று சொல்லட்டுமா என்று சொல்லும்போது, அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹாவான பெண், ஒரு நல்ல பெண் தான் ஒரு மனிதன் பெறுகின்ற பொக்கிஷங்களை சிறந்த பொக்கிஷமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஒரு மனிதன் வீடு வச்சிருக்கலாம், பணம் வச்சிருக்கலாம், எவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தாலும் அந்த மனிதனுடைய வீட்டில் ஒரு தாயாகவோ ஒரு மனைவியாகவோ மகளாகவோ ஒரு நல்ல பெண் இருப்பது தான் அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிறந்த பொக்கிஷமாகவே அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. ஆனா அதற்கு மாறாக இன்று இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வாறு இருக்காங்க? பேரளவிலே மட்டுமே இஸ்லாமிய பெயர்களாக வச்சுட்டு ஐஷா, ஹதீஜா, ஃபாத்திமா என்று வைத்துக்கொண்டு, ஆனால் வாழ்க்கையில துளி அளவும் இஸ்லாத்தினுடைய சிந்தனைகள் எதுவுமே இல்லை, எங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்பது போல்தான் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்குது. குறிப்பாக ஒரு ஆடை விஷயத்தை எடுத்துக்கோங்க. அல்லாஹு தாலா மிகவும் கண்ணியமான ஆடையாக நமக்கு ஹிஜாபை சொல்லி காட்டுறான். ஆனால் இன்றைய இஸ்லாமிய பெண்கள் எப்படி அணிகிறாங்க? அவர்களுடைய மனம் போன போக்கில் தான் அவர்களுடைய ஆடையும் அணிகிறத பார்க்கிறோம். கொசுவலை தோத்து போகக்கூடிய அளவில் இன்னைக்கு ஆடை அணிகிறத நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய அலங்காரத்தை மறைப்பதற்காக தான் இந்த ஹிஜாப் என்னும் ஆடை. ஆனால் அந்த ஹிஜாபையே இன்னைக்கு என்ன பண்றாங்க? அலங்காரமாக அணிகிறாங்க. ஒரு கடைக்கு போனா இல்லை எனக்கு இந்த கல்லு வச்ச புர்கா தான் வேணும் என்று குறிப்பிட்டு கேட்டு வாங்கக்கூடிய பெண்களாக இன்று இருக்காங்க. ஆமாவா இல்லையா? அதே போன்று பாருங்க, ஒவ்வொரு வெளியிடங்களுக்கு சென்னாலும் அந்நிய ஆடவர்களிடத்தில் சிரிச்சு பேசிக்கிட்டு, அந்நிய ஆடவர்கள் என்ற எந்த ஒரு கூச்சமும் இல்லாம எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசக்கூடிய பெண்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகரமான உறவுகளை பற்றி குறிப்பிட்டு குர்ஆன்ல காட்டுறான். என்ன காட்டுறான்? தனது கணவர்கள், தமது தந்தையர்கள், தமது கணவர்களின் தந்தையர்கள், தமது சகோதரர்கள்,
தமது சகோதரர்களின் புதல்வர்கள், தமது சகோதரிகளின் புதல்வர்கள், பெண்கள், மறைவிடங்கள் அறியாத சிறிய பிள்ளைகள், இவங்கள் தான் உங்களுக்கு மகரமான உறவுகள். அதை தாண்டி மற்ற எல்லார்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய அலங்காரத்தை நீங்கள் மறைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுறான். ஆனால் இதற்கு மாற்றமாக இன்றைய பெண்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, தன்னுடைய மச்சான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரியுடைய கணவருடன் பைக்கில் போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தன்னுடைய கணவருடைய சகோதரருடன் கொஞ்சம் பேசக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல நபித்தோழர் கேட்குறாங்க, யா ரசூல்லா, நாங்கள் பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு நாங்கள் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு ரசூல்லா சொல்கிறாங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கணவரின் சகோதரர் போன்ற உறவுகள் மாதிரி அவங்க போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அல் ஹம்மு மவுத், அவர்கள் மரணத்திற்கு நிகரானவர்கள் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க. அப்போ அது அந்த எச்சரிக்கை எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக வீட்டுக்கு வரக்கூடிய பால்காரர், கேஸ்காரர் என்று எல்லார்கிட்டையுமே வீட்டில் எப்படி உடை அணிந்து உள்ள கணவன் கிட்ட இருப்போமோ அந்த அடிப்படையில் வெளியில் அதே நைட்டியோட வருது. இந்த மாதிரி காட்சிகளை இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு கல்யாணம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லா நகநட்டையும் அணிந்து கொண்டு கணவர் முன்னிலையில் தான் காட்சி அளிக்க வேண்டும். ஆனால் கணவர் முன்னிலையில் எப்படி இருப்பாங்க, 4 நாள் போட்ட ட்ரெஸ்ஸோட கணவன் முன்னிலையில் இருக்கிறது. ஆனால் வெளியே போகும்போது தான் அழகாக இருக்க வேண்டும், தான் நன்றாக காட்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக மெனக்கெட்டு என்ன பண்ணுவாங்க, நன்றாக காட்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிற நகநட்டெல்லாம் போட்டுக்கிட்டு முகத்தில் எல்லா அலங்காரத்தையும் பூசிக்கொண்டு போவாங்க. உதட்டு சாயம் அணிவதற்கோ இல்லை மை பூசுவதற்கோ மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? கணவனுடைய முன்னிலையில் அணியலாம். ஆனால் அந்நிய ஆடவர் இடத்துல என்ன பண்ணுவாங்க, இதையெல்லாம் அணியக்கூடியவர்களாக இருப்பாங்க. ரசூல்லாவுடைய காலத்தில் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. அதாவது பச்சை குத்திவிடும் பெண்கள், பச்சை குத்தி கொள்ளும் பெண்கள், ஒட்டுமுடி வைத்து கொள்ளும் பெண்கள், ஒட்டுமுடி வைத்துவிடும் பெண்கள், பற்களை அறத்தால் தேய்த்து கொண்டு மாற்றிக்கொள்ளக்கூடிய பெண்கள், முகத்தில் உள்ள முடிகளை அகற்ற கேட்டுக்கொள்ளும் பெண்கள், இவர்களை எல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சபிக்கிறாங்க, அவர்களை நானும் சபிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த செய்தியானது உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுக்கு போகுது. பனு சஅத் குலத்தை சார்ந்த உம்மு யாக்கூப் என்ற பெண்மணி இவர்கள் இதை செவியுற்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல வராங்க. வந்து நான் இந்த மாதிரி ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன், நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லும் போது உடனே அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஆமாம் நான் சொன்னேன் தான், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் யாரை சபிக்கிறார்களோ அவர்களை நானும் சபிக்கிறேன், இதில் ஒன்றும் தவறு இல்லையே அப்படிங்கிறாங்க. உடனே உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் குரானுடைய 2 அட்டைகளுக்குடைய எல்லாத்தையும் நான் ஓதியிருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஓதவே இல்லையே இப்படி ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் சொல்லுவதோ நபிமொழி, ஆனால் உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறதோ குரானுடைய வசனம். அப்போ சொல்லும் போது உடனே அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து குரானில் 59வது அத்தியாயத்தில் 7வது வசனமாக வமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுசுஹு, இத்தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, இத்தூதர் உங்களை எதை விட்டு தடுத்தாரோ அதிலிருந்து விலகி கொள்ளுங்கள் என்ற வசனத்தை நீங்கள் ஓதலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு அன்ஹு ஆமாம் நான் ஓதிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் வீட்டு பெண்ணும் இதில் சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஒட்டுமுடி வைத்திருப்பது போல் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. சரி நீங்கள் போய் வேணா எங்கள் மனைவியை பார்த்துட்டு வாங்க, அப்படி ஒரு வேளை என் மனைவி அதை செய்வதாக தெரிந்தால் நான் என் மனைவியோட வாழவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு இவர்களும் போய் சென்று பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்து அவர்கள் அதை செய்யலை அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம என்ன விளங்கி கொள்ளணும் அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு ரொம்பவும் மிகவும் தேர்ந்த ஒரு சஹாபி தான் யார், அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசுல்லா வாழ்ந்த காலத்திலே ரசுல்லாவு கூட வஹி எழுதினவங்கள இவங்களும் ஒன்று. நீங்கள் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலிருந்து குரானை கேட்டறிந்து கொள்ளுங்கள்னு ரசுல்லாவே சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு நபித்தோழர்.
அப்பேற்பட்ட ஒரு நபித்தோழர் இடத்துல ஒரு பெண் கேள்வி கேட்குறாங்க. ஒரு சந்தேகம் என்று வரும்போது இவங்க பெரிய ஆளு, நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்காம என்ன பண்றாங்க, கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? பெரும்பாலான பிரச்சனை காரணமே என்ன? ஹஜரத் சொன்னாங்க, ஃபாத்தியா ஓத சொன்னாங்க, அதனால் நாங்கள் ஓதிட்டு இருக்கோம். ஹஜரத் இப்பெல்லாம் செய்ய சொன்னாங்க, செஞ்சிட்டு இருக்கோம் என்று இன்று உருவாக்கிய பல பிதத்துகளுக்கு காரணமே என்ன? கேள்வி கேட்காம இருந்ததன் காரணம் தான் இன்னைக்கு பல சீர்கேடுகள் வளர்ந்து கொண்டே இருக்கு. ஆமா தானே? அப்ப அந்த மாதிரி அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க தெரியுமா, நான் 2 அட்டைகளுக்கிடையே நான் எல்லாத்தையும் வாசிச்சிருக்கேன். 59வது அத்தியாயம் என்பது என்ன இல்லை, குரானுடைய கடைசி அத்தியாயமோ இல்லை முதல் அத்தியாயமோ இல்லை. அப்போ எந்த அளவுக்கு குரானோடு நபித்தோழியர் தொடர்பு கொண்டு இருந்திருக்காங்க. இன்றைய பெண்களுடைய நிலை எவ்வாறுங்க இருக்கு? குரானோடு தொடர்பு என்பது என்ன? வாட்ஸ்அப்போ இல்லை இன்ஸ்டாகிராமோ பார்த்து 2 நிமிஷம் இருக்கும். ஆனால் குரானை போன ரமதானுக்கு தொட்டு இந்த ரமதானுக்கு தான் தொடுறதாக இருப்போம். அப்போ குரானை ஒரு சடங்கு மாதிரி, அதை போன ரமதானுக்கு நம்ம எடுத்தோமா, ரமதான் நம்ம அதை ஓதினால் போதும், இல்லை யாராவது மௌத்தா போனால் ஓதுனா போதும் இப்படி நினைக்கிறது. மௌத்தா போனால் ஓதணும் என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. ஆனாலும் அந்த மாதிரி குரானை ஏதோ ஒரு சடங்கு மாதிரி அப்படி இருந்திருக்காங்க. ஆனால் சஹாபிய பெண்கள் எப்படி இருந்திருக்காங்க? குரானோடு தன்னுடைய வாழ்க்கையே வாழ்ந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நாவில் இருந்து நான் சூரத்துல் காஃபை நான் மனனம் செஞ்சேன் அப்படின்னு நபித்தோழியர் சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு குரானோடு நபித்தோழியர்கள் தொடர்பில் இருந்திருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் சினிமா பாடல்களாக இருக்கட்டும், சீரியல்களாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்க பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அதில் மூழ்கி இருக்கிறவங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் சினிமா பாடல்களையும் முணுமுணுத்தாங்க. இன்னைக்கு அதுக்கு கூட வேலை மிச்சமாக முணுமுணுக்கிறது பின்னாடி வருது, ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு. வெறும் வாய் அசைச்சா போதும், டப்பிங் கொடுத்தா போதும். அந்த அளவுக்கு இன்னைக்கு சமூக சீர்கேடுகள் வளர்ந்து போய் கிடக்குது. இவங்க சின்ன பெண்ணு நபித்தோழியர், அதனால அவங்க குரான் வசனங்களை மனனம் செஞ்சுக்கிட்டாங்க, நமக்கு நேரம் இருக்கா நம்ம அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நபித்தோழியர் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையும் ஒண்ணுதான். நம்மளுக்கு எப்படி குடும்பமோ, நம்மளுக்கு எப்படி குழந்தையோ, இதே மாதிரிதான் அவர்களுடைய காலகட்டத்திலும் அவர்களுக்கும் பல்வேறு கடமைகள் இருந்துச்சு. இருந்தாலும் மறுமைக்காக அவர்கள் பாடுபட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொர்க்கம்னு சொல்லிட்டானா, நன்மைன்னு சொல்லிட்டானா, அந்த நன்மைக்காக போட்டி போட்டு கொண்டு வந்தாங்க. ஆனால் நாம் அந்த நன்மை என்ற விஷயத்தில் மிகவும் அலட்சியமாக இருக்கும். நன்மை தானே, சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம் இப்படி நினைக்கக்கூடியவர்களாக இருக்கும். நிறைய பல்வேறு விஷயங்கள், ஒரு திருமணம்னு எடுத்துக்கொண்டா மாற்று மதத்தினருக்கு ஒப்பாக இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனு, ஹல்தி ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். சமீபத்தில் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மக்களிடையே பல்வேறு மார்க்க மற்றும் சமூக பணிகளை செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். பேரிடர் கால உதவிகள், வாழ்வுரிமை போராட்டங்கள், மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக வழிகாட்டக்கூடிய என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்கிற கல்வி கருத்தரங்கு நிகழ்ச்சிகள், அடக்குமுறைக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இரத்த தான முகாம்கள், இலவச ஆம்புலன்ஸ் சேவைகள், மரம் நடுதல் போன்ற மனிதநேய சேவைகள், இது அல்லாமல் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய விதத்திலான பொதுக்கூட்டங்கள், விவாதங்கள், மாநாடுகள் என்று பல்வேறு பணிகளை செய்து வருகிறோம். இதில் தௌஹீத் ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் மிக முக்கியமான ஒன்று சென்னை மீஞ்சூர் பகுதியில் அமைந்திருக்கிற அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லம். இஸ்லாமிய மார்க்கத்தில் பிள்ளைகளுக்கு தங்களுடைய பெற்றோரை, முதியோர்களை சரியான முறையில் பராமரிக்கணும், அவங்க மனது நோகும்படியாக கூடி நம்முடைய பேச்சோ செயலோ அமைந்து விடக்கூடாது என்று மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நம்ம சமூகத்தில் உள்ள சிலர் தங்களுடைய பெற்றோர்களை அவங்களுடைய முதிய பருவத்தில் சரியான முறையில் கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆதரவற்ற முதியோர்களை கண்டறிந்து அல்லது பிள்ளைகளால் பராமரிக்க இயலாத நிலையில் இருக்கிற முதியோர்களை கண்டறிந்து அவர்களுக்கென்று எல்லா விதமான சேவைகளையும் இலவசமாக செய்து கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் சென்னை மீஞ்சூரில் அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லத்தை நம்முடைய ஜமாத் நடத்தி வருகிறது. இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு உணவு, நல்ல தரமான உடை, சுகாதாரமான இருப்பிடம், சுத்தமான குடிநீர் என்று எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறோம். முதியவர்கள் என்று வரும்போது அந்த பருவத்தில் உடல் ரீதியாக சில உபாதைகள், நோய்கள் அவங்களுக்கு இருக்கும். சிலருக்கு பிபி இருக்கும், சிலருக்கு சுகர் இருக்கும், சிலருக்கு கைவலி, கால்வலி போன்ற உடல் நோய்கள் இருக்கும்.
ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய்களை கண்டறிந்து அதற்கென்று மருத்துவ சிகிச்சைகளை நாம் செஞ்சு கொடுக்குறோம். மருந்து மாத்திரைகள், அவங்க உடல் நலனில் கவனத்தை கொண்டு அவ்வப்போது அவர்களுக்கு தேவைப்படுகிற சத்துணவு பானங்கள், சத்து மாத்திரைகள் அதையும் நாம் செஞ்சு கொடுக்குறோம். செவிலியர்களை கொண்டு அவங்களுடைய உடல் நலனை அவ்வப்போது பரிசோதிக்கிறோம். சிறப்பு மருத்துவர்களை கொண்டு அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகளையும் நாம் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம். மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கென்றே ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நல்ல வசதியோடு கூடிய ஆம்புலன்ஸையும் நாம் வச்சுருக்கிறோம். இப்படி அவங்களுடைய உடல் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கு தேவையான சேவைகள் அனைத்தையுமே நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் முதியவர்களாக இருந்தாலும் அவங்களும் மன ரீதியாக குழந்தைகள் தான். சில நேரத்தில் மாலை நேரங்களில் சின்ன சின்ன விளையாட்டுகள் அவங்க விளையாடுவாங்க. செஸ் விளையாடுவாங்க, கேரம் போர்டு விளையாடுவாங்க. அது போன்ற விளையாட்டில் ஆர்வமுள்ள முதியவர்களுக்கு அந்த விளையாட்டு பொருட்களையும் நாம் செஞ்சு கொடுக்குறோம். காலையில் பேப்பர் படிப்பதற்குரிய ஏற்பாடுகள் அதையும் நாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். நல்ல விசாலமான அறையில் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிடுவதற்கென்ற ஆண்கள் தனியாக அமர்ந்து சாப்பிடுவதற்கும் பெண்கள் தனியாக அமர்ந்து சாப்பிடுவதற்கும் நல்ல வசதியான டைனிங் டேபிள் ஏற்பாடையும் நாம் பண்ணியிருக்கிறோம். அந்த முதிய பருவத்தில் சத்தியத்தை அவங்க தெரிந்து கொள்ளக்கூடிய மார்க்க ரீதியிலான உபதேசங்கள்லாம் அவங்கள சென்றடையணும் என்கிற காரணத்துக்காக தொலைக்காட்சியின் மூலமாக அவ்வப்போது அவங்களுக்கு மார்க்க அறிவுரைகள், சிறப்பு உரைகள் அவங்களுக்கு தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அவங்க மார்க்க ரீதியாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்குரிய ஏற்பாட்டையும் நாம் பண்ணுறோம். இப்படி முதியோர்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் நாம் இலவசமாக தொடர்ந்து செய்து வருகிறோம் என்றால் அதற்கு மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நன்கொடை தான் அடிப்படை. நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகளை கொண்டு தான் இந்த பணிகளை தௌஹீத் ஜமாத் செய்து வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா இர்ஹமுல்லாஹு மன் லா இர்ஹமுன் நாஸ். மக்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொன்னார்கள். ஆகவே நம்முடைய இரக்கம் காட்ட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த முதியோர்களுக்கு நம்முடைய மனிதநேய பணிகளின் மூலமாக, சேவைகளின் மூலமாக அவங்கள நாம் அரவணைக்கணும், ஆதரவு கொடுக்கணும். நம்மால் இயன்ற பங்களிப்புகளை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் வலியுறுத்துகிறான், வாக்குறுதி அளிக்கிறான். எம் ஹக்குல்லாஹு ரிபா ஒய்யுருபி சதகாத். அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், தான தர்மங்களை பன்மடங்காக பெருக்குகிறான். இது போன்ற பணிகளுக்காக நாம் கொடுக்குற தான தர்மங்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு வளர்த்து பன்மடங்காக பெரிதாக்கி தருகிறான் என்பதை ரசூல்லா நமக்கு சொன்னாங்க. உங்களில் ஒருவர் தம்முடைய குதிரை குட்டியை எப்படி வளர்ப்பாரோ அதுபோல் அல்லாஹ் தான தர்மங்களை வளர்க்குறான் அப்படின்னாங்க. ஆகவே நாம் இந்த உலகத்தில் இது போன்ற மனிதநேய பணிகளுக்காக செலவிடக்கூடிய பொருளாதார பங்களிப்புகள், தான தர்மங்கள் எதுவுமே வீணல்ல. நம்முடைய மறுமைக்கான சேமிப்பு. இந்த மனிதநேய பணிகளுக்காக, நல்லற பணிகளுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 9952035333 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7552777119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். கேரள மாநிலத்தில் 19 வயது ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு என்ன, திருமணம் நிச்சயிக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் பெண்மணி தான். அப்போ திருமணம் நிச்சயிக்கும் போது திருமணத்துக்கு முன்னாடி ஹல்தி, மெஹந்தின்னு எல்லாத்தையுமே இஸ்லாம் காட்டித்தராத அடிப்படையில் எல்லாத்தையும் செய்கிறாங்க. செய்துவிட்டு நாளை திருமணம் என்றால் நம் கணவரை கரம் பிடிக்க போகிறோம் என்று பல கனவுகளுடன் அந்த பெண் போகிறாங்க. பார்த்தா அன்றே அந்த பெண்ணுக்கு மௌத். அப்போ ஒரு மனிதனுடைய இறுதி நிலை என்னவா இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ நாம் விழுத்து கொண்டு இப்படி ஒரு நிலையோடு நம்ம அல்லாஹ்வை சந்தித்தால் நம் நிலை என்னவாகும், நம்மளுடைய மறுமை நிலை நாசமாகும் என்பதை கவனத்தில் கொண்டு உலக வாழ்க்கையிலே நாம் திருத்தி கொண்டால் மட்டும்தான் சாத்தியமாகும். சரி, இவங்கெல்லாம் பெண்கள் அப்படின்னா ரசூல்லாவை வளர்த்த தாய் யாரு? உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களை எடுத்துக்கிட்டா ரசூல்லாவுடைய வாழ்ந்த காலத்திற்கு பின்பு, ரசூல்லாவுடைய மரணத்திற்கு
பின்பு உமர் அலி அல்லாஹன்ஹும் அபுபக்கர் அலி அல்லாஹன்ஹும் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் ரசூல்லா வளமையாக போய் அவங்கள சந்திச்சுட்டு வருவாங்க, ரசூல்லாவுடைய மரணத்திற்கு பிறகு நாமும் போய் அவர்களை சந்தித்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உம்மு ஐமன் அலி அல்லாஹன்ஹாவை போய் சந்திக்க போகிறாங்க. அப்போ சந்திக்க போகும்போது என்னென்னா அவங்க ரொம்ப அழுகுறாங்க. அழுத உடனே உமர் அலி அல்லாஹன்ஹும் அபுபக்கர் அலி அல்லாஹன்ஹும், ஏன் அழுகுறீங்க? நம்மிடத்தில் இருப்பதை விட அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடத்தில் இருப்பது சிறந்தது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் அதற்காக அழலை, நான் எதற்காக அழுகிறேன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பின்பு வானத்திலிருந்து வரக்கூடிய வஹி நின்றுச்சு, அதுக்காக தான் நான் அழுகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வதற்காக ஆர்வமாக பெண்கள் இருந்திருக்காங்க. நாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு பொடுபோக்காக இருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஸ்மார்ட் போன்கள்ல குரான் தவழுது, கைகளில் குரான் புத்தக வடிவில் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. சூறாக்களை சஃப்ல நின்று ஒவ்வொரு ஜமாத் தொழுகையில் நின்று மனனம் செய்தாங்க. ஆனால் நமக்கு அந்நிலை இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு உம்மு ஐமன் ரசூல்லாவே வளர்த்த ஒரு தாய் அப்படின்னா கிட்டத்தட்ட அவர்களுடைய வயதானது எவ்வளவு இருந்திருக்கும்? ரசூல்லா 63 ஆண்டுகளில் ரசூல்லாவுடைய மரணம் அப்படின்னா உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு இருக்கும்? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஒரு 50 வயதை கடந்திருக்கலாம், 60 வயதை கடந்திருக்கலாம், 30 வயதை கடந்திருக்கலாம். எனக்கு 30 ஜுசுகளும் தெரியும், இல்லை எனக்கு ஒரு 40 சூறாக்கள் தெரியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் குரானோடு தொடர்போ மறுமைக்கான நம்மளுடைய நன்மைக்கான ஏற்பாடுகளோ நம்ம ஏதாவது செய்கிறோமான்னு பார்த்தா சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு கட்டத்திலும் பாருங்க, நம்ம கணவருக்கு இந்த சமையல் பிடிக்கும், அப்போ நம்ம புதுசாக நம்ம சமைச்சு கொடுப்போம். பெற்றோர்களை நாம் திருப்திப்படுத்துறதுக்காக செய்கிறோம். ஆனால் இறைவனை திருப்திப்படுத்துறதற்காகவும் மறுமைக்காக அந்த நன்மைகளை செய்கிறதுக்காக நம்ம முற்பட்டிருக்கோமா? சிந்திச்சு பாருங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா இந்த வரலாறை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அவர்களுடைய தந்தை அபு சுஃபியான், தாய் தகப்பன் சகோதரன் எல்லாருமே என்ன இஸ்லாத்துக்கு எதிரானக இருக்காங்க. பின்னொரு காலத்தில் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வராங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்கு வந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ஆதரவும் அவர்களுக்கு இல்லை. இணை வைப்பாளர்களாக நிறைய தொல்லைகளை அனுபவிக்கிறாங்க. இதற்கு பின்னால் இந்த ஊரில் நம்மளால வாழவே முடியாது அப்படிங்கிற கட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்ததாக முடிவெடுக்கிறாங்க, தன்னுடைய கணவரான அப்துல்லா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நம்ம என்ன பண்ணுவோம், அபிசீனியா நாட்டுக்கு ஹிஜரத் செஞ்சு போவோம் அப்படின்னு சொல்லி ஹிஜரத் செய்து போகிறாங்க. ஹிஜரத் போனதுக்கு பின்பு அந்த போன நிலை எந்த நிலை தெரியுமா? அவர்கள் ஒரு கர்ப்பிணியாக இருக்காங்க. சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு சாதாரணமாக நவீன உலகத்தில் அழகிய சாலைகள், நவீன வாகனங்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஒரு பசி எடுக்குதா, போகிற வழியில் எங்கே வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அவர்களுடைய நிலை என்ன? பாலைவன சுடுமணலில் பயணம் செய்யணும். கோவேறு கழுதை குதிரை என்று இப்படி தான் பயணமானது இருக்கும். பயணமே மிகவும் கடினமாக இருக்கும். அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் எவ்வளவு சிரமம் இருக்கும். ஆனாலும் ஊரு பிடிக்கல, வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை, இஸ்லாத்தை என்னால் கடைபிடிக்க முடியவில்லை. இந்த ஒற்றை காரணத்திற்காக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணுறாங்க, அபிசீனியா நாட்டிற்கு ஹிஜரத் செய்து போகிறாங்க. அங்கே போன பிற்பாடு என்ன ஆகுது, அங்கே போன பிற்பாடு அவர்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்குமாறு தான் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த அப்துல்லா பின் ஜஹஷ் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவ மதத்தில் இருந்தவர், பின்னார் இஸ்லாத்திற்கு வந்தாங்க. திருப்பியும் எந்த மதத்தில் ஆரம்பத்தில் இருந்தாங்களோ அதே மதத்திற்கு மதம் மாறி போகிறாங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை! ஒரு பெண்ணாக சிந்திச்சு பாருங்க. ஒரு பெண் தன்னுடைய தாய் தகப்பன் எல்லாரையும் விட்டுட்டு தன் கணவரை நம்பி மார்க்கத்திற்காக ஒரு நாடு விட்டு நாடு வந்திருக்காங்க. தெரிந்த ஊரா? ஏதாவது அவங்களுக்கு இந்த ஊரில் தெரியுமா? இல்லை வேற காரணமா? எதுவுமே கிடையாது. அப்போ அந்த நிலையில் தன்னுடைய கணவரையும் விட்டுட்டு அவங்க ஊரை விட்டு போகலை. சரி, நம்ம கணவர் தான் மதம் மாறிட்டார், நம்மளும் கணவரோட மதம் மாறி போகும், இப்படியும் போகலை. இல்லை, நம்மளுடைய தந்தை தான் இணை வைப்பாளருடைய தலைவராக இருக்கார், அவர் கூட போவோம், அதையும் பண்ணலை. அங்கே நின்று இஸ்லாத்தில் உறுதியாக நின்று இஸ்லாத்தை மார்க்கத்தை எடுத்து மக்களுக்கு மத்தியில் சொல்கிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு உறுதிப்பாடு! யோசிச்சு பாருங்க. தனக்கு எல்லாம் இருந்தும் மார்க்கம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை,
வாழ முடியாது என்ற முடிவுக்கு வராங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் ஏதேதோ சோதனைகள், ஏதேதோ கஷ்டங்கள்ல என்ன பண்ணுவாங்க பெண்கள், ஒரு திருமணம் எடுத்துக்கொண்டா, ஏன் தௌஹீதான ஓரிரை கொள்கையுடைய ஒரு மணமகனை நீங்க முடிக்கலாம்ல அப்படின்னு கேட்டா, இல்ல எங்க தாய் தகப்பன் கேட்க மாட்டாங்க, என்ன பண்றது, வயசாகி போகுது இப்படிங்கிற காரணத்தை சொல்றாங்க. ஆனால் இவர்களுக்கெல்லாம் உம்மு ஹபீபாவுடைய வரலாறு எப்பேற்பட்ட வரலாறு. இன்னும் சில இஸ்லாமிய பெண்கள் பாருங்க, காதல் என்று வயப்பட்டு கண்ணவனை கைபிடித்து பெற்றோர்களை விட்டு ஊரை விட்டு இஸ்லாமையை விட்டு வெளியேறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் அனைவரும் சென்றாலுமே சரி, நான் இஸ்லாத்தில் நிலையாக நிற்பேன் என்று உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா நிற்கிறாங்க, நிர்கதியாக தெரியாத ஊர்ல. அப்போதான் அவர்கள் ஹபீபா என்ற குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா பேரே வருது. அவர்களுடைய இயற்பெயர் என்ன, ரம்லா. அப்போ இம்மாதிரியான பெண்கள், பல்வேறு பெண்கள், சஹாபிய பெண்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்காங்க. ஆனால் இவர்களையெல்லாம் முன்னுதாரணமாக எடுக்காம சினிமா சீரியல்களை பார்த்து அந்த நடிகை இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காங்க, அந்த நடிகை போட்ட மாதிரி நம்ம சேலை போடணும். அதுவும் இன்னைக்கு மார்க்கெட்டில் எப்படின்னா, ஏதாவது ஒரு நடிகை பேரை சொல்லிடுது, ஓடாத ஒரு புடவையாக இருக்கும். அந்த புடவை நார்மலாகவே 500 ரூபாய்க்கு விற்கிற புடவையாக இருக்கும். அது ஒரு ஹீரோயின் பேரை போட்டு இவங்க கட்டின புடவை அப்படின்னு அது ஒரு 2000 ரூபாய்க்கு விற்கிறது. ஆண்களுக்கு ஒப்பா நானும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தியேட்டருக்கு போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். புர்கா அணிந்து கொண்டு இஸ்லாமிய பெண்கள், நான் தலை அஜித் ரசிகை இப்படிலாம் சொல்லிட்டு முதல் நாள் FDFSன்னு சொல்லப்படுற முதல் நாள் ஷோல நான் போகிறேன் இப்படி போகக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்போ மார்க்கத்திற்காக நம்ம எந்த மெனக்கெடலும் நம்ம செய்யல அப்படின்னா அல்லாஹ்விடத்துல கடுமையான கோபத்திற்கு நம்ம ஆளாவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அச்சமுமே கிடையாது. ஒவ்வொரு பெண்களுமே சிந்திச்சு பார்க்கணும். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா குரானை மனனம் செய்கிறாங்க, குரானோடு அந்த அளவுக்கு தொடர்பு வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளாலும் முடியும், நாமளும் முயன்றா கண்டிப்பாக அந்த மாதிரி நம்மளும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுல உறுதிப்பாடாக இருக்கணும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல்லாவிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, யார் ரசூல்லா, ஆண்களை பற்றி அல்லாஹ் குரானில் பல்வேறு வசனங்களை சொல்கிறான், ஆனால் பெண்களை பற்றி ஏன் சொல்லவே மாட்டான் அப்படின்னு ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர் ரசூல்லாவுடைய மனைவி அவங்க கேட்குறாங்க. கேட்கும் போது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, ரசூல்லா உரை நிகழ்த்தக்கூடிய மேடையில் நின்றுட்டு யா ஐயுஹன்னாஸ், மக்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்போ ரசூல்லா ஒரு வசனத்தை சொல்கிறாங்க, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ்வாதிகீன வஸ்வாதிகாத்தி வஸ்வாபிரீன வஸ்வாபிராத்தி வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத்தி என்று தொடங்கக்கூடிய 33வது அத்தியாயத்தில் 35வது வசனம், சூரா அஹ்ஸப்ல 35வது வசனம். இந்த வசனமானது முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், மூமினான ஆண்களும் பெண்களும், பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும், உண்மையை பேசக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்று எல்லாமே அல்லாஹ் ஆண்களையும் பெண்களையும் குறிப்பிட்டு சொல்றான். இந்த ஆண்கள் பெண்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்றான். நாம இந்த சொன்ன ஆண்கள் பெண்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே அல்லாஹ்விடத்துல மகத்தான கூலியும் மன்னிப்பும் இருக்குன்னு. அப்ப இப்பேற்பட்ட வசனம் எங்கிருந்து வருது? ஒரு நபி தோழியர், ரசூல்லாவுடைய மனைவி தான் அவங்க ரசூல்லாவிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன் பெண்களை பற்றி அல்லாஹ் எதுவும் சொல்லலை? அப்போ ஒரு பெண் கேள்வி கேட்பதன் மூலமாக சட்டத்திட்டங்களை அறிந்து நம்மளுடைய மறுமை வாழ்க்கையை அழகாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அமல்களில் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்? அமல்கள் விஷயத்தில் தொழுகை விஷயமாக இருக்கட்டும், தொழுகையை பேணாமல் நாம் ஒரு இணை வைப்பாளர்களுக்கு ஒப்பாக தான் இருக்கோம். நம்ம தௌஹீதில் இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம். ஆனால் ஒரு இஸ்லாமிய பெண்ணிடத்தில் ஒரு தொழுகை இல்லை அப்படின்னா அந்த பெண் எந்த அமல் செய்தால்தான் என்ன? இறைவனுக்கு மிக விருப்பமான தொழுகை என்ன? நேரத்தில் தொழுவது. ஆனால் இன்றைய பெண்கள்கிட்ட என்ன தெரியுமா பழக்கம்? நம்ம எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட்டாக நம்ம தொழுதுக்கலாம், தொழுகையை கடைசியாக வச்சுக்கலாம். அப்போ நம்மளுடைய இறுதி முடிவு எவ்வாறு இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆடை அலங்காரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பேணுகின்றோம் என்ற வகையில் என்ன பண்ணுறாங்க, முகத்தையும் மூடிக்கொண்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் எந்த பேணுதலும் இல்லாமல் நான் எப்படி வேணால் இருந்துப்பேன், அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற
மாறி போறாங்க. எல்லாத்துக்கும் இறைவனிடத்துல நாளைக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தை அஞ்சி நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அங்கத்தையும் நாம் சரிபடுத்தி கொண்டால் மட்டும்தான் இறைவனுடைய மன்னிப்பையும் இறைவனுடைய கூலியும் நம்ம பெற முடியும். ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க இல்லையா, என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை என்பது குர்ஆனாகவே இருந்தது அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு பெண்கள்கிட்ட எல்லாமே ரொம்ப நவீன நாகரிகம் என்பது ரொம்ப வளர்ந்து வந்துருச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்டத்தட்ட போய் ரசூலுல்லாவிடத்துல, யார் ரசூலுல்லாஹ், ஆண்கள் எல்லாம் எங்களை போல தொழுறாங்க, எங்களை போல நோன்பு வைக்கிறாங்க, ஆனா அவங்க போர்ல கலந்துக்கிறாங்க, எங்களையும் போர்ல கலந்துக்கோங்க, அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. நினைச்சு பாருங்களேன், போர்ல அனுமதி என்பது என்ன? ஒரு போர் என்ன ஒரு சாதாரணமான விஷயமா? போனா உயிர் போனாலும் போகும், உடைமைகள் பாதுகாக்கப்படாது. அப்படிங்கிற நிலையில போருக்கு போக வேண்டும் ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு ஒரு பயான் நிகழ்ச்சி நடந்தா கூட பெண்கள் என்ன பண்றது இல்ல, அதுக்கு வரது கிடையாது, மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஒரு தாவாவுடைய இதுல கூட என்ன பண்றது இல்ல, பெண்கள் இன்னைக்கு தாவா காலத்துல நிக்கிறது கிடையாது, அவர்கள் போருக்கு செல்ல ஆசைப்பட்டார்கள். அப்ப இந்த நிலையில நம்ம இருக்கோம் என்பதை சுய பரிசோதனை செய்து கொண்டு பார்த்து நம்ம அல்லாஹ்விடத்துல சிறந்த பெண்களாக இருக்க வேண்டும், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழிப்படி இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.